ஸோ தட் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண முடியும். ஓகே ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேனேஜ்மெண்ட் இன்ட்ரோடக்ஷன். மேனேஜ்மெண்ட்னா என்ன, அதோட இன்ட்ரோடக்ஷன், நிறைய பேர் மேனேஜ்மெண்ட் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க, பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் எப்படி வந்தாங்க அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். தென் வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், மேனேஜ்மெண்ட்டோட என்னென்ன வேலைகள், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், ஒரு மேனேஜ்மெண்ட்டோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்து பார்க்க போகிறோம். ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஒருத்தருக்கு என்ன பொறுப்பு இருக்குது, என்ன பொறுப்புகள் இருக்குது, அவங்க என்ன மாதிரி ரோல் பிளே பண்ணணும், என்ன பொறுப்புகள் இருக்கணும். ஹைரார்கி அண்ட் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர், ஒரு கம்பெனியில் எப்படி ஒரு லெவல் டு இன்னொரு லெவல் எப்படி இருக்கணும், அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். மேனேஜ்மெண்ட் ஸ்டைல்ஸ், என்னென்ன மாதிரி ஸ்டைல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். வேரியஸ் மேனேஜ்மெண்ட் டைப்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் இன்னைக்கு இந்த டோட்டல் பேசிக்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல அதில் இன்னைக்கு எவ்வளோ கவர் பண்ண முடியும்னு பார்க்கலாம். 12:30 வரைக்கும் டார்கெட் வச்சுக்குவோம். ஓகே, மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, management is nothing but many functions interrelated carried out by all the management team members for achieving a common goal or vision of the organization. மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனியில் இருக்கிற எல்லா மக்களும் சேர்ந்து, எல்லா டீம் மெம்பரும் சேர்ந்து ஒரு கம்பெனியோட காமன் கோல் இல்லை கம்பெனியோட விஷன் என்னவோ அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு அவங்க பண்ணக்கூடிய வேலைகள் இல்லை வேலைப்பாடுகள், அதுதான் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இதில் உங்களுக்கு புரியல, திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா சேட்டில் ரிக்வஸ்ட் பண்ணுங்க, நான் அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாப் பண்ணிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இது நீங்கள் 3rd year ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னார். அதனால் உங்களுக்கு நிறைய இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட்மே பார்த்துருப்பீங்க. அதனால் பெருசாக பிரச்சனை இருக்கக்கூடாது. அப்படி ஒரு வேளை இல்லை சார் இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா ப்ளீஸ் ஸ்டாப் மீ, சாட் பாக்ஸில் போடலாம், இல்லை ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஒரு நிர்வாகம் அப்படின்னா அந்த கம்பெனியில் இருக்கிற எல்லா மெம்பர்ஸும் சேர்ந்து அந்த கம்பெனியோட ஒரு பொதுவான லட்சியம் என்னவோ, இல்லை பொதுவான கோல் என்னவோ அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு எல்லாரும் சேர்ந்து வேலை பார்க்கறது தான் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இதில் எதுவும் டவுட் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம காலேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம தமிழ்நாடு பாலிடெக்னிக் காலேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, தமிழ்நாடு பாலிடெக்னிக் காலேஜோட கோல் என்ன, மிக திறமையான இன்ஜினியர்களை வெளியே கொண்டு வரணும், அவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும், அவங்க போய் இந்த இண்டஸ்ட்ரியில் சர்வீஸ் பண்ணி நம்ம பாலிடெக்னிக் நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும். இதுதான் முக்கியமான கோலாக இருக்கும் நம்மளோட காலேஜ். அந்த கோலுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களோட காளிராஜ் சாரோ இல்லை மற்ற லெக்சரர்ஸோ மற்ற ப்ரொஃபஸர்ஸோ ஒர்க் பண்ணி அவங்களால என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணி உங்களுக்கு சொல்லி கொடுத்து உங்களுக்கு தேவையான எக்ஸ்போஷர் கொடுத்து, இப்போ என்ன மாதிரி காளிராஜ் சார் கிட்டத்தட்ட ஒரு வருஷமா என்கிட்ட பேசிட்டு இருக்கிறார். பேசிட்டு ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் இப்போ இது 2ஆவதா பண்ணிட்டு இருக்கிறோம். சுபாஷ் கை தூக்கி இருக்கிறாரு. சுபாஷ், நீங்க எது பேசணுமா? நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். இல்லை சேட் பாக்ஸில் போடுங்க, நீங்கள் கை தூக்கி இருந்தீங்க. ஓகே, ஸோ நம்ம காலேஜில் உள்ள எல்லாரும், பிரின்சிபல்லேருந்து ப்ரொஃபஸர்ஸ்லேருந்து லெக்சரர்ஸ்லேருந்து ஆஃபீஸ் ஸ்டாஃப்லேருந்து ஈவன் அவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற பியூன்லேருந்து எல்லாருமே இந்த கோலை நோக்கி தான் ஒர்க் பண்ணணும். ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்களோட வேலைகளை சிறப்பாக செஞ்சு அந்த காலேஜோட கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஸோ அதுதான் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது. இப்போ ஃபேக்ட்ரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ஃபேக்ட்ரின்னு எடுத்திங்கன்னா அதில் இருக்கிற எம்டியிலேருந்து, அதில் இருக்க ஜிஎம்லேருந்து, வைஸ் பிரசிடென்ட்லேருந்து, மேனேஜர்ஸ்லேருந்து, சூப்பர்வைசர்ஸ், எக்ஸிக்யூட்டிவ்ஸ், ஒர்க்கர்ஸ், ஈவன் ஸ்வீப்பர் வரைக்கும் எல்லாரோட வேலையை இந்த கம்பெனியோட கோல் எப்படி அச்சீவ் பண்ணுறதுன்றதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் வாட் இஸ் கால்ட் மேனேஜ்மெண்ட். ஓகே, மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப பழைய மேனேஜ்மெண்ட் ஃபிலாசபிஸ் இல்லை மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேர், ஹெரால்ட் கூன்ஸ் அண்ட் ஹைன்ஸ் வேரிக் அப்படின்னு 2 பேர். பேசிக்கலி 2 பேருமே ஃப்ரம் ஜெர்மன்ஸ். ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, மேனேஜ்மெண்ட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் டிசைனிங் அண்ட் மெயின்டைனிங் அன் என்வாயர்மெண்ட் இன் விச் இண்டிவிஜுவல்ஸ் ஒர்க்கிங் டுகெதர் இன் குரூப்ஸ் எஃபிஷியன்ட்லி அக்காம்ப்ளிஷ் செலக்டட் எய்ம்ஸ். ஸோ மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனியில் இருக்கிற ஒரு சூழ்நிலை ரொம்ப சரியானபடியாக டிசைன் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணுவாங்க. அதில் வேலை பார்க்குற தனி மனிதர்களோ இல்லை வேலை பார்க்குற ஒரு குரூப்போ
ரொம்ப எஃபிஷியண்டாக என்ன எய்ம் பண்ணியிருக்கிறோமோ அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொடுக்கறது தான் மேனேஜ்மெண்ட். ஸோ மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, எல்லாத்தையும் உட்காந்து மேனேஜரே வேலை பார்க்கறது மேனேஜ்மெண்ட் இல்லை, இல்லை எம்டிஏ உட்காந்து வேலை பார்க்கறது மேனேஜ்மெண்ட் இல்லை. ஓகே, ஒரு ஒரு ஒர்க்கருக்கோ இல்லை ஒரு சூப்பர்வைசருக்கோ இல்லை ஒரு மேனேஜருக்கோ ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, மேனேஜ்மெண்ட் அப்படின்னு வந்துச்சுன்னா அவங்க ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கணும். நல்ல சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்தாங்கன்னா அந்த சூழ்நிலை சரியானபடி இருந்ததுன்னா அங்கே இருக்கிறவங்க கம்பெனியோட எய்ம் அச்சீவ் பண்ணுறதுக்கு இல்லை காலேஜோட எய்ம் அச்சீவ் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா வேலையும் பார்த்து எஃபிஷியண்டாக அந்த எய்மை அச்சீவ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம காலேஜே எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரின்சிபல் போய் எல்லா கிளாஸ்லையும் உட்காந்து கிளாஸ் எடுக்கிறது இல்லை. ஆனால் அந்த அந்த அங்கே இருக்கிற எல்லா லெக்சரர்ஸு ப்ரொஃபஸர்ஸ் சரியானபடி கிளாஸ் எடுக்கிறதுக்கு தேவையான சூழ்நிலையை அவர் உருவாக்கி கொடுக்குறாரு. அவங்களோட லேப்ல இருந்து எல்லாமே அந்த எல்லா ஃபெசிலிட்டிஸையும் கரெக்டான சூழ்நிலை உருவாக்கி கொடுக்கறதுனால அவங்களால எஃபிஷியண்டாக வேலை பார்க்க முடியுது. ஸோ அதே மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னு எடுத்தீங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற மேனேஜ்மெண்ட்டோட வேலை ஒரு மிக சரியான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்து அவங்களுக்கு தேவையான நாலேஜை கொடுத்து அவங்களுக்கு தேவையான சப்போர்ட் கொடுத்து தேவையான ரிசோர்ஸ் கொடுத்து அதை யூஸ் பண்ணி அவங்க எஃபிஷியண்டாக பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறது தான் மேனேஜ்மெண்ட்டோட வேலை. ஸோ இதுதான் ஹெரால்ட் கூன்ஸ் அண்ட் ஹைன்ஸ் வைரிக் டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு 100 வருடங்கள் 120 வருடங்களுக்கு முன்னாடி. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ராபர்ட் எல் ட்ரெவெலி அண்ட் ஜிஎன் நியூபோர்ட். ஓகே, ஸோ இவங்க ஃபர்தராக டெவலப் பண்ணது மேனேஜ்மெண்ட் இஸ் டிஃபைன்ட் அஸ் அ ப்ராசஸ் ஆஃப் பிளானிங், ஆர்கனைசிங், ஆக்சுவேட்டிங் அண்ட் கண்ட்ரோலிங் அண்ட் ஆர்கனைசேஷன் ஆப்பரேஷன்ஸ் இன் ஆர்டர் டு அச்சீவ் கோஆர்டினேஷன் ஆஃப் த ஹியூமன் அண்ட் மெட்டீரியல் ரிசோர்சஸ் எசென்ஷியல் இன் த எஃபெக்டிவ் அண்ட் எஃபிஷியன்ட் அட்டைன்மெண்ட் ஆஃப் அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மேனேஜ்மெண்ட்டோட நோக்கம் ஆர்கனைசேஷனோட அப்ஜெக்டிவ்ஸ் இல்லை டார்கெட்ஸ் இல்லை கோல்ஸை அச்சீவ் பண்ணுறது தான். ஓகே, அதை அச்சீவ் பண்ணுறதுக்குரிய சூழ்நிலை உருவாக்கி கொடுக்கறது அப்படின்னு ஹெரால்டு சொல்றாரு. ஜிஎன் நியூபோர்ட்டும் ராபர்ட்டும் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேனேஜ்மெண்ட்ன்றது ஒரு ப்ராசஸ். என்ன ப்ராசஸ்? அதில் பிளானிங் பண்ணணும், இந்த பிளானுக்கு ஏற்ற மாதிரி ஆர்கனைஸ் பண்ணணும், தென் ஆக்சுவேட் பண்ணணும். என்ன பிளான் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணமோ அதை ஆக்சுவலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், தென் அதை கண்ட்ரோல் பண்ணணும். நம்ம நினைச்ச மாதிரி நடக்குதா இல்லையான்னு கண்ட்ரோல் பண்ணணும். ஓகே, ஒரு ஆர்கனைசேஷன் நடக்கிற எல்லா வேலைகளையும் பிளான் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி ஆக்சுவேட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி அதை கோஆர்டினேட் பண்ணி ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்தீங்கன்னா 2 ரிசோர்ஸ் இருக்கும், ஆட்களும் இருப்பாங்க, மெட்டீரியல்ஸ் இருக்கும். இந்த 2 ரிசோர்ஸையும் கரெக்டாக கோஆர்டினேட் பண்ணி எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணி அந்த கம்பெனியோட கோல் எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படின்றத டிஃபைன் பண்ணுற ப்ராசஸ் தான் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ராபர்ட்டும் ஜிஎன்னு சொல்கிறாங்க. கிரிட்னர் இன்னொரு மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, மேனேஜ்மெண்ட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ஒர்க்கிங் வித் அண்ட் த்ரூ அதர்ஸ் டு எஃபெக்டிவ்லி அச்சீவ் ஆர்கனைசேஷன் அப்ஜெக்டிவ்ஸ் பை எஃபிஷியன்ட்லி யூசிங் லிமிடெட் ரிசோர்ஸஸ் தான் சேஞ்சிங் என்வாயர்மெண்ட். அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களோட சூழ்நிலை மாறிக்கிட்டே இருக்கும், ஒரு சேஞ்சிங் என்வாயர்மெண்ட், நேற்று இருந்த மாதிரி இன்னைக்கு இருக்காது. அப்படிப்பட்ட மாறக்கூடிய சூழ்நிலையில் குறைந்த அளவு வசதிகளை வைத்துக்கொண்டு லிமிட்டட் ரிசோர்சஸ்னா மேன், மெஷின், மெட்டீரியல் எல்லாமே ரிசோர்சஸ். எப்படி குறைந்த அளவுக்கு ரிசோர்சஸை வச்சுக்கிட்டு இன்னைக்கு எஃபெக்டிவாக ஆர்கனைசேஷனோட கோல் அச்சீவ் பண்ணுறீங்க, அதுதான் அதாவது ஒரு மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் தானும் ஒர்க் பண்ணணும், அடுத்தவங்க மூலமாக ஒர்க் பண்ணணும். அப்படி ஒர்க் பண்ணி இருக்கிற குறைந்த அளவு ரிசோர்சஸை வச்சுட்டு இந்த மாறக்கூடிய சூழ்நிலையில் எப்படி கம்பெனியோட கோல் அச்சீவ் பண்றது, இதுதான் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்னு கிரிட்னர் சொல்றாரு. ஓகே, ஸோ ஃபைனலாக இஃப் யூ கேன் டிஃபைன் மேனேஜ்மெண்ட்னா, மேனேஜ்மெண்ட் கேன் பி டிஃபைன்ட் அஸ் அன் எக்ஸாஸ்டிவ் ப்ராசஸ் ஆஃப் அச்சீவிங் த கோல்ஸ் எஃபெக்டிவ்லி பை கெட்டிங் த பிளான்ட் ஆக்டிவிட்டிஸ் டன் ஆன் டைம் எஃபிஷியன்ட்லி. ஸோ ஒரு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, மேனேஜ்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷனோட கோலை எப்படி பிளான் பண்ணமோ அந்த பிளான் பண்ண ஆக்டிவிட்டிஸ் மூலமா ரொம்ப எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ப்ராசஸ். ஓகே, டீடைல்டு ப்ராசஸ் இல்லை எக்ஸாஸ்டிவ் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ரொம்ப நுணுக்கமாக அதை பிளான் பண்ணி அந்த பிளான் பண்ண ஆக்டிவிட்டிஸை கரெக்டான டயத்துக்கு பண்ணி உங்களோட கோல்ஸை ரொம்ப சரியான வகையில் அச்சீவ் பண்ணுறதுக்கு பேர் தான் மேனேஜ்மெண்ட். ஸோ மேனேஜ்மெண்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 வார்த்தைகள் முக்கியமாக வரும். ஒன்று ப்ராசஸ், இன்னொன்று பிளானு, எஃபெக்டிவ்னஸ் அண்ட் எஃபிஷியன்சி. ஓகே, இந்த 4 கட்டாயம் வரும். ஒரு சரியான ப்ராசஸ் இருக்கணும், சரியானபடி பிளான் ஆக்டிவிட்டிஸ் இருக்கணும், அதை ஆன் டைம்ல எஃபிஷியண்டாக அச்சீவ் பண்ணணும் டு அச்சீவ் த கோல்ஸ் எஃபெக்டிவிட்டி. ஸோ இதுதான் நட்ஷல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு. ஸோ இதில் யாருக்காவது ஏதாவது கேள்வி கேட்கணுமா?
கை தூக்குனீங்கன்னா நான் அவங்களை அன்மியூட் பண்றேன். Any questions till now? கேள்வி கேட்டீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ யாருக்குமே கொஸ்டின் இல்லைன்னு எடுத்துக்கலாமா? ஸோ எனி கொஸ்டின்ஸ்? பேச விரும்பலன்னா சேட் பாக்ஸில் போடலாம். 44 பேர் இருக்கிறீங்க. ஓகே, ஸோ இது கொஸ்டின்ஸ் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு போகிறேன்னா ஓகே நெக்ஸ்ட். ஓகே, 3 மேஜர் ஐட்டம்ஸ் இன் மேனேஜ்மெண்ட்ல நான் சொன்ன மாதிரி 4 விஷயங்கள் வந்து எப்பயுமே இருக்கும். ஒன்று பிளான் சொன்னேன், இன்னொன்று எஃபிஷியன்சி சொன்னேன், எஃபெக்டிவ்னஸ் சொன்னேன், அண்ட் ப்ராசஸ் சொன்னேன். அண்ட் இந்த 4 சேர்ந்து கோல் அச்சீவ் பண்ணும். ஓகே, ஸோ எஃபெக்டிவ்னஸ்னா என்ன, எஃபிஷியன்சினா என்ன, மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, effectiveness அப்படின்னா doing the right task or things to achieve the organizational goals. It is very important to do the right actions on right time. Efficiency அப்படின்னா performing the task or actions correctly with optimum use of input resources with less cost to achieve higher profits. அதாவது எஃபிஷியன்சி அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப வேகமா ரொம்ப சரியா செய்யறது வந்து எஃபிஷியன்சி. குறைந்த வாய்ப்புகளை வைத்துக்கொண்டு, குறைந்த வசதிகளை வைத்துக்கொண்டு எவ்வளவு பெஸ்டா பண்ண முடியும் அப்படின்னு பாக்குறதா வந்து எஃபிஷியன்சி. ஓகே, அதாவது ஒரு விஷயத்தை மிக சரியாக செய்வது எஃபிஷியன்சின்னு வச்சுக்கோங்க. எஃபெக்டிவ்னஸ் அப்படின்னா சரியான விஷயத்தை மட்டுமே செய்யறதா வந்து எஃபெக்டிவ்னஸ். ஒரு உதாரணம் சொல்லணும்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு வந்து பெரியார் பஸ் நிலையம் போகணும். ஓகே, பாலிடெக்னிக்ல பெரியார் பஸ் ஸ்டாண்ட் போகணும் அப்படின்னா நீங்க காலேஜ் விட்டு வெளியே வந்து ரைட்ல திரும்பி போனாதான் பெரியார் பஸ் நிலையம் போக முடியும். நீங்க லெஃப்ட்ல திரும்பி எவ்வளவு வேகமா பைக்ல போனாலும் திருநெல்வேலி தான் போவீங்களே தவிர பெரியார் நிலையம் போக முடியாது. கரெக்டா? எஸ் ஆர் நோ? ப்ளீஸ் புட் இன் சேட் பாக்ஸ். ஸோ எனக்கு பெர்ஃபெக்டா டிரைவ் பண்ண தெரியும் சார், நான் எவ்வளவு டிராஃபிக்லனாலும் 2 வீலர்லயோ கார்லயோ வேகமா போக முடியும் என்னால. ஸோ இது வந்து ஒரு எஃபிஷியன்சி. ஆனா அந்த எஃபிஷியன்சியை நீங்க காலேஜ்ல இருந்து வெளியே வந்து லெஃப்ட்ல திரும்பி எவ்வளவு பெர்ஃபெக்டா நீங்க எஃபிஷியன்சி காமிச்சாலும் நீங்க வந்து திருமங்கலமோ திருநகரோ தான் போக முடியும், பெரியார் நிலையம் போக முடியாது. ஓகே, ஸோ எஃபெக்டிவா எஃபிஷியண்டா கார் ஓட்டுறது வந்து எஃபிஷியன்சி, அது எஃபிஷியண்டா 2 வீலர் ஓட்டி போறது வந்து எஃபிஷியன்சி. ஆனா எந்த டைரக்ஷன்ல போகணும் அப்படின்னு முடிவு பண்றது எஃபெக்டிவ்னஸ். ஸோ ஒரு விஷயத்தை மிகச்சரியாக செய்வது எஃபிஷியன்சி, சரியான விஷயங்களை செய்வது வந்து எஃபெக்டிவ்னஸ். ஸோ இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் நமக்கு தெரியணும். ஓகே, ஸோ இல்லை இது இந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். டூயிங் மோர் திங்ஸ் அட் அ கிவன் டைம் வந்து எஃபிஷியன்சி. நிறைய விஷயங்களை எஃபெக்டிவா பண்றது, நிறைய விஷயங்களை அதிகமா பண்றது வந்து எஃபிஷியன்சி. ஆனா சரியான விஷயங்களை சரியான நேரத்தில் பண்றது எஃபெக்டிவ்னஸ் அப்படி வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து சரியான விஷயங்களை சரியான நேரத்தில் எஃபிஷியண்டா பண்ணணும், அதுதான் முக்கியம். எஃபெக்டிவ் திங்ஸ் டு பி டன் எஃபிஷியன்ட்லி. எது சரியான விஷயமோ அதை வந்து பெர்ஃபெக்டா பண்ணணும், அதை எஃபிஷியண்டா பண்ணணும். ஓகே, மேனேஜ்மெண்ட் ப்ராசஸஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஆக்டிவிட்டிஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் கேரிட் அவுட் பை மேனேஜ்மெண்ட் டு அச்சீவ் த ஆர்கனைசேஷனல் கோல்ஸ். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் பிளானிங், ஆர்கனைசிங், எஸ்டாப்ளிஷிங் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர், செட்டிங் ரைட் டைரக்ஷன் அண்ட் டைம்லி கண்ட்ரோல். ஸோ மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மேனேஜ்மெண்ட் டீமோட என்னென்னலாம் முக்கியமான ஆக்டிவிட்டி, முக்கியமான வேலைகள் இருக்கோ அதெல்லாம் செஞ்சு கம்பெனியோட கோல் அச்சீவ் பண்ணுறது தான் வந்து மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ். இதில் முக்கியமான ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 4-5 இருக்கு. ஒன்று பிளானிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன். அப்புறம் அந்த பிளான் பண்ணபடி ஆர்கனைஸ் பண்ணுறது, வேறு ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது. ஸோ தட் அந்தந்த லெவலில் முடிவு எடுத்து அந்தந்த நேரத்தில் வந்து அவங்க மூவ் பண்ணுவாங்க. கரெக்டான நேரத்தில் டெசிஷன் எடுக்கணும். ஏன்னா டெசிஷன் எடுக்காமல் இருந்தால் தான் வந்து விஷயங்கள் நடக்காது. ஸோ சரியான நேரத்தில் டெசிஷன் எடுத்தால் விஷயங்கள் வந்து சரியான நேரத்தில் நடக்கும். ஸோ எஸ்டாப்ளிஷிங் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் அண்ட் செட்டிங் ரைட் டைரக்ஷன் அண்ட் டைம்லி கண்ட்ரோல். எந்த டைரக்ஷன்ல போகணும் அப்படின்றத செட் பண்ணுறது மேனேஜ்மெண்டோட வேலை. நான் சொன்ன மாதிரி பெரியார் நிலையம் போகணும் அப்படின்னா உங்களோட மேனேஜ்மெண்ட் ஃபர்ஸ்ட் வந்து டிசைட் பண்ணணும். வெளியே போய் ரைட் டைரக்ஷன்ல போகணும்பா, லெஃப்ட்ல போகக்கூடாதுன்னு சொல்லணும். இல்லைன்னா நம்ம எவ்வளவு வேகமா ராங் டைரக்ஷன்ல போறோமோ அந்த அளவுக்கு வந்து வேகமா தப்பான ரிசல்ட் அச்சீவ் பண்ணுவோம். தென் டைம்லி கண்ட்ரோல், அந்த ஒவ்வொன்றும் வந்து அந்த டயத்துக்குள்ள அச்சீவ் பண்ணணும்.
இப்போ இங்கே வந்து பெரியார் 5 நிமிஷத்தில் போகணும் அப்படின்னா 5 நிமிஷத்தில் அச்சீவ் பண்ணணும். அதுதான் வந்து டைம்லி கண்ட்ரோல். ஸோ இதுதான் வந்து மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ். மெயினாக வந்து பிளானிங், ஆர்கனைசிங், ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர், ரைட் டைரக்ஷன் அண்ட் டைம்லி கண்ட்ரோல். ஸோ மேனேஜ்மெண்ட் ப்ராசஸில் மேனேஜ்மெண்ட்டில் 3 இம்பார்ட்டன்ட் ஐட்டம் சொன்னோம். எஃபெக்டிவ்னஸ், எஃபிஷியன்சி அண்ட் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ். மேனேஜ்மெண்ட் ப்ராசஸில் 5 இம்பார்ட்டன்ட் ஐட்டம் இருக்கு. ஓகே. So important functions of management எடுத்தீங்கன்னா planning, organizing, organization structure, setting right direction and timing control. Okay, what is planning? Again, we'll go to Harold Kuntz, one of the oldest management expert. அவர் என்ன சொல்றாருன்னா, planning is deciding in advance what to do, when to do and how to do. It bridges a gap from where we are and where we want to be. ரொம்ப சிம்பிள் டெஃபினிஷன் இது. ஒரு பிளானிங் என்ன அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும், எப்போ பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்றத அட்வான்ஸாக டிசைட் பண்ணி பண்ணுறதுக்கு பேர் வந்து பிளானிங் அப்படின்னு அர்த்தம். இப்போ இதே எக்ஸாம்பிள் பெரியார் நிலையம் போகணும் அப்படின்னா, ஓகே எத்தனை மணிக்கு போகணும்? 4 மணிக்கு போகணும். ஓகே, எப்படி போகணும்? வாட் டு டூ? பெரியார் நிலையம் போகணும். வென் டு டூ? 4 மணிக்கு போகணும். எப்படி போகணும்? சைக்கிளில் போகணுமா, 2 வீலரில் போகணுமா, பஸ்ஸில் போகணுமா, நடந்து போகணுமா? இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் கோல். எவ்வளோ நேரத்தில் போகணும்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் நடந்து போகிறதோ, சைக்கிளில் போகிறதோ, காரில் போகிறதோ, பஸ்ஸில் போகிறதோ இருக்கும். ஓகே, ஸோ வாட் டு டூ, வென் டு டூ, ஹவு டு டூ, அண்ட் இட் பிரிட்ஜஸ் அ கேப் ஃப்ரம் வேர் வி ஆர் அண்ட் வேர் வி வாண்ட் டு பி. எங்கே இருக்கிறோம், எங்கேருந்து எங்கே போகணும்னு நினைக்கிறோம், அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறது தான் பிளானிங்கோட வேலை. ஓகே, இன்னைக்கு வந்து 500 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க நம்ம காலேஜில். இது வந்து 1000 ஸ்டூடெண்ட் கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணுறோம்னா, இந்த 500லேருந்து 1000க்கு எப்படி போகிறது, அந்த கேப்பை பிரிட்ஜ் பண்ணுறது தான் பிளானிங்கோட வேலை. 500லேருந்து 1000 போகிறதுக்குரிய என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணணுமோ, என்ன பண்ணணும், எப்போ பண்ணணும், எப்படி பண்ணணும் டிசைட் பண்ணுறதுக்கு பேர் தான் பிளானிங். ஓகே, ஸோ பிளானிங் இஸ் a systematic way to identify the right course of actions and activities to be performed with a timeline to achieve the organizational goals. பிளானிங்னா என்னன்னா, ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒர்க் பண்ணி என்ன மாதிரி ஆக்ஷன்ஸ் எடுக்கணும், என்ன மாதிரி ஆக்டிவிட்டிஸ் வந்து பண்ணணும், எந்தெந்த டைமில் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி அது மூலமாக கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு பேர் தான் பிளானிங். ஓகே, பிளானிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு எஃபெக்டிவ்லி யூட்டிலைஸ் ஆல் த ரிசோர்சஸ் எஃபெக்டிவ்லி. A proper planning avoids all the confusion, help in handling variances and or uncertainties, to handle risk and eliminate wastages. பிளானிங்கிறது எதுக்காக பண்றோம் அப்படின்னா, நம்மகிட்ட என்ன ரிசோர்ஸ் இருக்கோ, இப்போ 4 பேர் நம்ம ஒர்க் பண்றாங்க அப்படின்னா, அந்த 4 பேரை வந்து எப்படி கரெக்டானபடி யூஸ் பண்ண போறோம். ஒரு 5 மிஷின் இருக்கு அப்படின்னா, அந்த 5 மிஷினை எப்படி யூஸ் பண்ண போறோம், நம்மகிட்ட இவ்வளோ மெட்டீரியல் இருக்குன்னா அந்த மெட்டீரியல் எப்படி யூஸ் பண்ண போறோம், அந்த இதெல்லாம் ரிசோர்சஸ். மேன், மிஷின், மெட்டீரியல் 3மே ரிசோர்சஸ்ல வரும். ஓகே, இந்த ரிசோர்ஸை எப்படி நம்ம எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறோம், சரியான டைரெக்ஷனில் அவங்க எப்படி கொண்டு போக போகிறோம், சரியான டைரெக்ஷனில் வந்து எப்படி எஃபிஷியண்டாக வேலை வாங்க போகிறோம் அப்படின்றத முடிவு பண்ணுறது தான் பிளானிங். ஓகே, ஏன்னா ஒரு ப்ராப்பராக பிளான், டீட்டெயிலாக பிளான் பண்ணி ப்ராப்பராக பண்ணிங்கன்னா அது எல்லா கன்ஃபியூஷனும் அவாய்ட் பண்ணிடும். பிளானிங் பண்ணும்போதே நீங்கள் வந்து யோசிக்கணும், ஓகே இதில் என்னென்ன பிரச்சனை வரும், என்னென்னலாம் வந்து வேரியன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறோம், இப்படி யோசிக்கிறோம், இதை அச்சீவ் பண்ணிடுவோம், இந்த டேட்டில் பண்ணிடுவோம்னு நினைக்கிறோம், அந்த டேட்டில் பண்ண முடியலன்னா என்ன பண்ணணும், பிளான் பி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அந்த மாதிரி வேரியன்சஸ், அந்த மாதிரி டிஃபரன்சஸ் வரும்போது, இல்லை ஒரு மாதிரி குழப்பங்கள் வரும்போது, நம்ம அட்வான்ஸாக பிளான் பண்ணி அந்த ரிஸ்கெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அந்த மாதிரி வேஸ்டேஜ் எல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு முதல்ல டிசைட் பண்ணி எஃபெக்டிவாக ரிசோர்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் பிளானிங். ஸோ எனி கொஸ்டின்ஸ்? ஐ வில் ஜஸ்ட் பெர்மிட் யூ டு அன்மியூட். யாராவது கேள்வி கேட்கணும்னா அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம். யாருக்காவது கேள்வி இருந்தாலும் அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம். ஸோ யாராவது பிளானிங்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? எனி ஒன் ஆஃப் யூ? Can anybody say what do you understand by planning? இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள், ஒரு பிக்னிக்கோ இல்லை ஏதோ நீங்கள் உங்களோட காலேஜில் ஒரு பார்ட்டியோ இல்லை உங்கள் காலேஜில் ஒரு ஃபங்க்ஷனோ நீங்கள் எப்படி பிளான் பண்ணீங்க அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா யாராவது? யாராவது எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? என்னப்பா மதுரைக்காரங்களுக்கு யாருக்குமே தைரியம் இல்லையா?
யாரும் வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க? ஹலோ, no one is interested. ஏதாவது உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம். நீங்கள் எப்படி பிளான் பண்ணீங்க அப்படின்னு, இல்லை யாராவது ஒருத்தர் வீட்டில் மேரேஜ் நடந்தது, மேரேஜ் எப்படி பிளான் பண்ணீங்க, இல்லை ஒரு பிக்னிக் போனீங்க எப்படி பிளான் பண்ணீங்க? கேன் somebody explain? என்னப்பா யாருமே வாய் திறக்க மாட்டேங்கிறீங்க? இருக்கிறீங்களா, தூங்கிட்டீங்களா? ஹலோ, இப்படி வாயை திறக்காம இருந்தா கஷ்டமே இப்போ இண்டஸ்ட்ரியில. எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க கம்பெனியில் வாயை திறக்காம? இல்லை ஏறி வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்களே. No one wants to speak? Okay, you guys don't know how to speak, fine. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். யூ ஹேவ் டு பி கம்யூனிகேட்டிவ். உங்களோட கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். இப்படி தேர்ட் இயர் வந்து நீங்கள் பேசுறதுக்கு பயந்தீங்கன்னா உங்களுக்கு இண்டஸ்ட்ரியில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால கட்டாயம் வந்து தைரியமாக பேசணும். ஒன்றும் தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, பேசுறதுக்கு ட்ரை பண்ணணும் நீங்கள். ஓகே, அடுத்து போகலாம். ஓகே, ஆர்கனைசிங் பிளானிங் பார்த்தோம். இப்போ ஆர்கனைசிங்னா என்னன்னு பார்ப்போம். ஹென்ரி ஃபயல் கேள்விப்பட்டிருக்கீங்களா தெரியல. அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் டிவிஷன் ஆஃப் ஒர்க் அப்படின்றத ஒன்று வந்து கொண்டு வந்தவர் அவர் தான். எப்படி வந்து எல்லா வேலையும் எல்லாரும் பார்த்துட்டு இருந்ததை மாற்றி ஒவ்வொருத்தரும் வேலையை பிரித்து கொடுத்து, ஓகே நீ இவ்வளோ பாரு, நான் இவ்வளோ பார்க்குறேன், நான் இவ்வளோ பார்க்குறேன்னு ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தது ஃபர்ஸ்ட் ஹென்ரி ஃபயல் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகே, ஹென்ரி ஃபயல் பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்றாருன்னா, டு ஆர்கனைஸ் அ பிசினஸ் இஸ் டு ப்ரொவைட் இட் வித் எவ்ரிதிங் யூஸ்ஃபுல் ஆர் இட்ஸ் ஃபங்க்ஷனிங், தட் இஸ் ரா மெட்டீரியல், டூல்ஸ், கேபிட்டல் அண்ட் பர்சனல்ஸ். ஓகே, ஒரு பிசினஸ் அப்படின்னு ஆர்கனைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு பிசினஸ்ல என்னென்னலாம் தேவையோ அதை நடத்துறதுக்கு என்னென்னலாம் தேவையோ, என்னென்னலாம் பிரயோஜனமா இருக்குமோ அதை கொடுக்க வேண்டியது. பேசிக்கலாக ரா மெட்டீரியல் தேவைப்படும், டூல்ஸ் தேவைப்படும், ஃபண்ட்ஸ் தேவைப்படும், ஆட்கள் தேவைப்படுவாங்க. அதெல்லாம் கரெக்டான நேரத்தில் ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்கறது தான் வந்து ஒரு பிஸ்னஸோட ஆர்கனைசிங் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆர்கனைசிங் இஸ் டு எஸ்டாப்ளிஷ் அன் எஃபெக்டிவ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஆல் த ரிசோர்சஸ் லைக் மெட்டீரியல், ஃபினான்ஷியல், டெக்னிக்கல் அண்ட் ஹியூமன் டு அச்சீவ் ஆர்கனைசேஷன் கோல்ஸ். நீங்கள் மேனேஜ்மெண்ட்னு எடுத்து என்ன பேசினாலும் ஆர்கனைசேஷன் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு தான் அப்படின்னா அவர் வந்து ஆர்கனைசேஷன் வந்து என்ன கோல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு தான் வந்து அங்கே இருக்கிற எல்லா வேலைகளும் நடக்கும். ஓகே, ஸோ பிளானிங்லேயே அதை தான் பார்த்தோம், ஆர்கனைசிங்லேயே அதை தான் பார்க்குறோம். ஆர்கனைசிங் அப்படின்னா என்னென்ன ரிசோர்ஸஸ் இருக்கோ, மெட்டீரியல், என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை டெக்னிக்கல், இல்லை பணம் போடுறீங்க, பணம் இல்லை ஆட்கள், இவங்க எல்லாரையும் வந்து கரெக்டான ரிலேஷன்ஷிப்பில் மிக்ஸ் பண்ணி எப்படி ஆர்கனைசேஷன் கோல் அச்சீவ் பண்ணுறது அப்படின்னு அதை ஆர்கனைஸ் பண்ணுறது தான் ஆர்கனைசிங்கோட வேலை. ஸோ ஆர்கனைசிங் ஆஸ் அ ப்ராசஸ் இன்வால்வ்ஸ் டீடைலிங் அண்ட் டிட்டர்மினிங் த ரைட் ஆக்டிவிட்டீஸ். கதை வாடப்பா. ஸோ ஆர்கனைசிங்கிறது ஒரு ப்ராசஸ். என்ன ப்ராசஸ்? அதில் ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும் அப்படின்றத கரெக்டாக வந்து கண்டுபிடிச்சி அதை டீட்டெயில் பண்ணுறது. தென் கேட்டகரிஸ் அண்ட் குரூப் ஆக்டிவிட்டீஸ். ஓகே, இந்த ஆக்டிவிட்டீஸ் என்ன மாதிரி கேட்டகரைஸ் பண்ணணும்? ஓகே, இதெல்லாம் ப்ரொடக்ஷன் பண்ணணும், இதெல்லாம் குவாலிட்டி பண்ணணும், இதெல்லாம் வந்து ஃபைனான்ஸ் பண்ணணும், இதெல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணணும், இதெல்லாம் வந்து ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் பண்ணணும், இதெல்லாம் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணணும், இதெல்லாம் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் பண்ணணும், இதெல்லாம் ப்ராசஸ் கண்ட்ரோல் பண்ணணும், இல்லை இதெல்லாம் வந்து டைம் ஆஃபீஸ் பண்ணணும், இல்லை இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்து என்ஜினியரிங் பண்ணணும், ப்ராசஸ் இன்ஜினியரிங் பண்ணணும், ப்ராடக்ட் இன்ஜினியரிங் பண்ணணும். ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸும் அந்த டிட்டர்மின் பண்ண முக்கியமான ஆக்டிவிட்டீஸை சரியானபடி கேட்டகரைஸ் பண்ணி அந்தந்த குரூப்புக்கு கொண்டு போகணும். தென் அசைன் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் அலாகேட் ஆக்டிவிட்டீஸ். ஸோ ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு யார் பண்ணணும்னு ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு அசைன் பண்ணி அவங்களுக்கு இந்த ஆக்டிவிட்டீஸ் பண்ணுங்க அப்படின்னு அலாகேட் பண்ணணும். தென் எம்பவர் வித் நெசசரி அத்தாரிட்டி. ஸோ அவங்க வந்து ஒருத்தர் வந்து சரியானபடி வேலை பார்க்கணும் அப்படின்னா முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரம் அவங்ககிட்ட இருக்கணும். முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரம் இருந்தால் தான் வந்து அவங்களால சரியானபடி அவங்களுக்கு கொடுத்த வேலையை செய்ய முடியும். ஓகே, ஸோ
அவங்களுக்கு எந்த அளவுக்கு அதிகாரம் தேவையோ அந்த அதிகாரத்தை சரியானபடி கொடுத்து தேவையான அதிகாரத்தை கொடுக்கணும். அண்ட் டிஃபைன் த அக்கௌண்டபிலிட்டி வித் கிளியர்லி டிஃபைன்டு கோல்ஸ். ஸோ அவங்களுக்கு அதே மாதிரி இந்த கோலெல்லாம் நீ வந்து அச்சீவ் பண்ணி ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கம்பெனி 100 கோடி ரூபா டர்ன் ஓவர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு 5 டிபார்ட்மெண்ட் இருக்கு, இல்லை 5 டிஃப்ரெண்ட் ப்ராசஸஸ் ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னா, ஓகே இந்த ப்ராடக்ட் வந்து 30 கோடி பண்ணணும், இந்த ப்ராடக்ட் 10 கோடி பண்ணணும், இவங்க 40 பண்ணணும், மற்ற 2 பேர் வந்து 10 கோடி பண்ணணும் அப்படின்னு கரெக்டாக கிளியர் கோல்ஸ் டிஃபைன் பண்ணி யார் அக்கௌண்டபிள் அதுக்கு அப்படின்னு டிஃபைன் பண்ணி கொடுக்கணும். ஸோ இந்த எல்லா ஆக்டிவிட்டியும் சேர்ந்ததா ஆர்கனைஸ் பிளானிங்கிறது நம்ம ஆர்கனைஸ் பார்த்துருக்கோம். எனி கொஸ்டின்ஸ்? இப்போ அமைதியாக தான் இருக்க போறீங்களா? Any questions? You can type in chat box. இல்லை கை தூக்குனீங்கன்னா நான் மீட் பண்ணலாம். ஓகே, no questions. ஓகே தேர்ட் பாயிண்ட் நம்ம எஸ்டாப்ளிஷிங் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தோம். ஒரு கம்பெனி அப்படின்னா ஒரு ஹையரார்கி இருக்கும். இந்த ஹையரார்கிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஓகே, ஸோ ஹெரால்ட் குன்சன் அண்ட் ஓடோனல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, managerial function of staffing involves manning the organization structure through proper and effective selection, appraisal and development of personnel to fill the roles designed in the structure. ஒரு மேனேஜரியல் ஃபங்க்ஷன்ல உள்ள ஸ்டாஃபிங்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க என்ன ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் டிஃபைன் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு சரியானபடி ஆட்களை போட்டு அந்த ஆட்களை வந்து சரியான முறையில் செலக்ட் பண்ணி ப்ராப்பராக செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து அவங்களோட வேலைப்பாடுகளை சரியான நேரத்தில் அவங்களுக்கு சொல்லி அப்ரைசல் அப்படின்னா அவங்க சரியாக வேலை பார்க்குறாங்களா இல்லையா, என்ன பண்ணணும், எப்படி அவங்களை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றத கரெக்டான நேரத்தில் அப்ரைஸ் பண்ணி அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் பர்சனில் அவங்கள ஃபர்தராக எப்படி ஹையர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு டெவலப் பண்ணி அவங்களோட ரோலை டிசைன் பண்ணி ஸ்ட்ரக்சரில் கொண்டு வர்றதுக்கு பேர் தான் வந்து ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் ஆர் எஸ்டாப்ளிஷிங் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர். So it is the most important function of the management to arrive at the right organizational management structure and to provide the right people at right level. Okay. So இது வந்து ஒரு மேனேஜ்மெண்ட்ல ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன். சரியான ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்து சரியான பீப்புளை சரியான லெவலில் கொண்டு வந்து சேர்க்கணும். இப்போ இந்த பொசிஷனுக்கு இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு ஜிஎம் இருக்கணும், 4 மேனேஜர் இருக்கணும், ஒரு 10 இன்ஜினியர்ஸ் இருக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணால் அது சரியானபடி இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு சரி அப்படின்னா சரியான நேரத்தில் அந்த ஆட்களை ரெக்ரூட் பண்ணி அவங்கள வந்து வேலை கொடுக்கணும். இட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் டு கண்டினியூஸ்லி இம்ப்ரூவ் அண்ட் அப்டேட் தி ஸ்ட்ரக்சர் ஆஸ் பர் தி பிசினஸ் நீட்ஸ். ஸோ பிசினஸ் நேற்று இருந்த மாதிரி இன்னைக்கு இருக்குன்னு அவசியம் இல்லை. டெய்லி மாறிக்கிட்டே இருக்கும், மார்க்கெட்டில் ரிக்வயர்மெண்ட்ஸ் மாறிக்கிட்டே இருக்கு, டேஸ்ட் மாறிக்கிட்டே இருக்கு, பீப்புளுக்கு என்ன தேவையோ அது மாறிக்கிட்டே இருக்கு. ஸோ அந்த மாதிரி மார்க்கெட் மாற மாற உங்களோட ஸ்ட்ரக்சர் வந்து இப்போ இருக்கிற மார்க்கெட் சிச்சுவேஷனுக்கு சரியா இல்லையா, இல்லை இந்த பிஸ்னஸ் நேர்படி அதை மாற்றணுமா அப்படின்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஸ்ட்ரக்சரை மாற்றிக்கிட்டே வரணும் நீங்கள் மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ the major activities are right planning of manpower, recruiting the right persons and placing at the right time, provide necessary training for their continuous development, giving appropriate remuneration, establishing the targets to be achieved by each person. ஸோ ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரில் மேஜர் ஆக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன மேன் பவர் தேவையோ அதை சரியானபடி பிளான் பண்ணுறது, சரியான ஆட்களை தேர்ந்தெடுக்கிறது, சரியான நேரத்தில் அவங்களை சரியான இடத்துல பிளேஸ் பண்ணி அவங்களுக்கு தேவையான ட்ரைனிங் கொடுத்து அவங்கள கண்டினியூஸாக டெவலப் பண்ணி அவங்களோட திறமைக்கும் அவங்களோட படிப்புக்கும் என்ன சரியாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி ஊதியம் கொடுத்து அந்த என்ன டார்கெட் அவங்க அச்சீவ் பண்ணுறோமோ அதை வந்து அச்சீவ் பண்ண வைக்கிறது தான் வந்து ஸ்ட்ரக்சரோட வேலை. ஓகே, ஸோ வி வில் டேக் அ பாஸ். 3 விஷயம் இப்போ பேசியிருக்கிறோம்: பிளானிங், ஆர்கனைசிங் அண்ட் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ ஐ வுட் ரிக்வெஸ்ட், வாட் யூ அண்டர்ஸ்டுட் பை பிளானிங்? பிளானிங்னா என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னு சேட்டில் டைப் பண்ணுங்களேன். இல்லை 3ல எது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னு எழுதுங்க. பிளானிங், ஆர்கனைசிங் அண்ட் ஸ்ட்ரக்சர். வாட் யூ அண்டர்ஸ்டுட், வாட் ஹேவ் யூ அண்டர்ஸ்டுட் ஃப்ரம் திஸ்? என்ன உங்களுக்கு புரிஞ்சுது? டைப் பண்ணுங்களேன் சேட் பாக்ஸில் பார்க்கலாம். கிராமர் மிஸ்டேக் வரும், அதெல்லாம் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு என்ன புரிஞ்சதோ அதை எழுதுங்க. ஒரு 10 பேராக இதில் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் நான் அடுத்து ப்ரொசீட் பண்ணுற மாதிரி இல்லை.
Okay. So you have to type what you understood. Otherwise, எனக்கு தெரியாது நீங்க உங்களுக்கு நான் சொன்னது புரியுதா இல்லையா, நீங்க கேட்குறீங்களா இல்லையா, ஒண்ணுமே எனக்கு தெரியாது. நீங்க இப்படி இருந்தீங்கன்னா. இல்லை யாராவது பேச விரும்புறீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் இல்லை அன்மியூட் யூ. ஃபர்ஸ்ட் லெட் அஸ் ரைட் வாட் யூ அண்டர்ஸ்டுட் பை பிளானிங். பிளானிங் ஸ்பெல்லிங் கேட்கலப்பா. பிளானிங்னா என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க எழுதுங்க. பிளானிங்னா என்ன எழுதுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் எழுதுங்க, தமிழில் கூட எழுதலாம். Hello? Planning is defined work start to end. Okay, not bad. வேற ஸ்டார்ட்ல இருந்து எண்ட் வரைக்கும் என்ன பண்ணுன்றதை டிஃபைன் பண்றது பிளானிங் அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு. நாட் பேட். வேற வாட் எல்ஸ், வேற என்ன எழுதலாம் சொல்லுங்க. பிளானிங்கை பத்தி வேற என்ன எழுதலாம்? வாட் டு டூ, வென் டு டூ, ஹவு டு டூ. ஓகே, வேற வேற என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க? ரெண்டு பேரும் ரெஸ்பாண்ட் பண்ணிருக்காங்க, ரெண்டுமே ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணிருக்காங்க. வேற என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க சொல்லுங்க. வாட் எல்ஸ்? உங்க ரெண்டு பேருக்கு நான் என்னோட கம்பெனில இருந்து ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறேன்ப்பா. யாரெல்லாம் வந்து கரெக்டா போடுறீங்களோ I will provide a certificate to them saying that you are trained in basics of management அப்படின்னு. ஒருத்தர் வந்து required to achieve a goal, ரொம்ப ப்ராடா இருக்குது, கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுங்க நல்லா இருக்கும். Just one more, let's see. To decide, organize or prepare for something you want to do in future. Planning பத்தி அப்படி பேசல நம்ம. Can we get one more response? Just one more response. விக்னேஷ் கை தூக்கி இருக்கிறீங்க. If you want to speak, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். நீங்க அன்மியூட் பண்ணு விக்னேஷ். Again to achieve the goal அப்படின்னு போட்டுருக்கிறீங்க. ஓகே ஓகே, நான் ஆர்கனைசிங் பத்தி சொல்லுங்களேன். What you understood by organizing? Select correct direction or way to planning. ஆர்கனைசிங் பத்தி சொல்லுங்க. What do you understand by organizing? யங் பாய்ஸ் அப்படி இருக்காதீங்கப்பா. ஏதாவது டைப் பண்ணுங்களேன், தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. யூ cannot be just like this. Otherwise better we'll close it now. நான் யங் பாய்ஸா இருக்கிறீங்க, நீங்க அப்படி இப்படி இருந்தீங்கன்னா அப்படி தப்பா இருந்தா கூட பரவாயில்ல, டைப் பண்ணுங்களேன். What do you understood by organizing? இதுதான் காமிச்சேன் நான், ஆர்கனைசிங்னா என்ன அப்படின்னு. Organizing involves assigning tasks. Okay, not bad. Okay. What else? Organizing and management refers to the relationship between people or work and resources used to achieve the common objectives. Perfect. Absolutely fine. Excellent, Manivandan. Anyone else?
நீங்கள் எனக்கு தனியாக மெசேஜ் போட வேண்டாங்க இல்லையா, எவ்ரி ஒன் போட்டிங்கன்னா எல்லாரும் பார்க்கலாம். நீங்கள் என்ன மட்டும் செலக்ட் பண்ணி போட்டுட்ருக்கீங்க. எக்ஸலண்டாக பண்ணியிருக்கீங்க. ஆர்கனைசிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் ரெஃபர்ஸ் டு ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பீப்புள் ஆர் ஒர்க் அண்ட் ரிசோர்சஸ் யூஸ் டு அச்சீவ் த காமன் அப்ஜெக்டிவ். வெரி நைஸ்லி ரிட்டன். One more comment. அப்பா அது மதுரைக்கார பசங்க இப்படி ஆயிட்டீங்க. பேசவும் மாட்டேங்கிறீங்க, எழுத மாட்டேங்கிறீங்களா? எங்க பேர்ல கத்துவீங்க போல, அப்படியா? There's one more comment, then we'll move next. இவ்வளவு பேர் இருக்கிறீங்க, யாரும் போட மாட்டேங்கிறீங்க. ரன்னிங் பிசினஸ் வித் ப்ராஃபிட்டா? Developing structure for the workers, grouping the jobs. Grouping the jobs is okay. That's okay. That's one point. What else? Okay, let us write what you understood by organization structure. The third point. What do you understand by organization structure? Hello? Okay. We discussed organization structure. This is what we discussed. Grouping the jobs, activities in order. That is, again, organizing. Organization set the goal, management team will achieve the goals. All punchlines. Organization structure is this. We said the major activities are right planning of manpower, recruiting the right persons and placing at the right time, provide necessary training for their continuous development, giving appropriate remuneration, and establish the targets to be achieved by each one. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டார்கெட் கொடுக்கணும், அதை வந்து அவங்க அச்சீவ் பண்ணணும். அது பண்ணுறதுக்கு நீங்கள் சரியான பிளானிங் சிஸ்டம் போடணும். என்ன மாதிரி மேன் பவர் எங்கெங்கே வேணும், என்ன குவாலிஃபிகேஷன், என்ன எக்ஸ்பீரியன்ஸ் வேணுன்ற ஒரு பிளானிங் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி ஆட்களை கரெக்டாக செலக்ட் பண்ணணும், சரியான நேரத்தில் அவங்கள பிளேஸ் பண்ணணும், அவங்களுக்கு தேவையான ட்ரைனிங் இன்புட் கொடுக்கணும், அவங்களோட தொடர்ந்து அவங்க இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவங்கள வந்து டெவலப் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத ட்ரைனிங் கொடுக்கணும். தென் அதுக்கேற்றது மாதிரி அவங்களுக்கு தேவையான சரியான சேலரி கொடுக்கணும். சேலரியோ வேஜஸோ கொடுத்தா தான் வந்து அவங்க இருப்பாங்க. ஓகே, ஸோ தட் இஸ் வாட் இஸ் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர். Okay, now what is the fourth point? Planning, organize, organization structure, and setting the right direction. So setting right direction is to coordinate all the management personnel's efforts to achieve the organizational goals by leading from the front, supervising, motivating, and continuous communication. Setting right direction அப்படின்னு எடுத்தீங்கன்னா, ஒரு இருக்கிற எல்லா மேனேஜ்மெண்ட் பர்சனலோட அவங்களோட எஃபர்ட்ஸை வந்து காமன் கோல் எப்படி அச்சீவ் பண்ணுறது கோஆர்டினேட் பண்ணி கொண்டு போகணும். அதை விட்டுட்டு ஒருத்தருக்கு சண்டை போட்டுட்டு நான் பண்றதா கரெக்ட், நீ பண்றதா கரெக்ட் அப்படின்னு சண்டை போட்டுட்டு அவங்க சப்போர்ட் பண்ணாம இருந்தாங்கன்னா காமன் கோல் அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ ஆர்கனைசேஷனோட காமன் கோல் அச்சீவ் பண்றதுக்கு இருக்கிற எல்லா மேனேஜ்மெண்ட் பர்சனல்ஸோட எஃபர்ட்ஸை வந்து எப்படி சரியான டைரக்ஷன்ல கொண்டு போறது, எல்லாரையும் வந்து ஒரே நோக்கத்தை நோக்கி எப்படி ஓட வைக்கிறது அப்படின்றத செட்டிங் த ரைட் டைரக்ஷன். அதுக்கு அங்க இருக்கிற மேனேஜர், அங்க இருக்கிற பெரிய அதிகாரிகள் முதல்ல முன்னாடி நின்று செயல்படுத்தி காமிக்கணும், லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட். அப்புறம் அவங்க சூப்பர்வைஸ் பண்ணணும், எல்லாரும் வந்து சரியான டைரக்ஷன் ஒர்க் பண்றாங்களா அப்படின்றத வந்து கண்காணிக்கணும். அதுக்கப்புறம் ஊக்கப்படுத்தணும், வேலை பார்க்குறவங்கள கண்டினியூஸா மோட்டிவேட் பண்ணணும், ஊக்கப்படுத்தணும். ஓகே, தொடர்ந்து வந்து அவன் கம்யூனிகேட் பண்ணிட்டே இருக்கணும், தொடர்ந்து என்ன நடக்குது என்ன பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா தான் வந்து ஒரு மோட்டிவேஷன் இருந்துகிட்டே இருக்கும். So setting right direction means to coordinate all the management personnel efforts to achieve the organizational goals by leading from the front, supervising, motivating, and continuous communication. ஸோ ஒரு தலைவர்ன்றது இல்லை ஒரு மேனேஜர்ன்றது ஒரு லீடர் மாதிரி முன்னாடி நின்று நடத்தி காமிக்கணும். ஸோ அவரை பார்த்து நிறைய பேர் கற்றுக்கிட்டு பண்ணுவாங்க. மற்றவங்களை சரியானபடி கண்காணிக்கணும், அவங்கள ஊக்கப்படுத்தணும்,
அண்ட் தொடர்ந்து வந்து அவங்க கூட தொடர்புலேயே இருக்கணும். என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு செக் பண்ணிட்டு தொடர்புலையா இருக்கணும். அவங்க கம்யூனிகேட் பண்ணிட்டே இருக்கணும். ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா செட்டிங் த டைரக்ஷனில் உள்ள 4 என்னன்னு பார்க்க போறோம். நம்ம வந்து இது வரைக்கும் மேனேஜ்மெண்ட்டோட முக்கியமான 6 ஃபங்க்ஷன்ல 5 ஃபங்க்ஷன்ல 3 பார்த்துருக்கணும். பிளானிங், ஆர்கனைசிங் அண்ட் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர். 4வது செட்டிங் த ரைட் டைரக்ஷன். இந்த செட்டிங் ரைட் டைரக்ஷன்ல எப்படி லீடிங் ஃப்ரம் ஃப்ரண்ட் அப்படின்னு பார்க்கறது பார்ப்போம். ஸோ லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட் அப்படின்னா means a leader or manager guides and influences his entire team members to work in desired direction to achieve the organizational goals. என்னாலும் பரவாயில்ல, நான் அவங்க கூட இருக்கிற வாங்க முன்னாடி போகலாம் அப்படின்னு போறாங்க இல்லையா, அதுக்கு பேர் லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட். முன்னாடிலாம் வந்து போர்க்களங்களில் வந்து மன்னர்கள் எல்லாருக்கும் முன்னாடி போய் நின்று சண்டை போடுவாங்க. ஸோ அது வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு ஊக்கம் கொடுக்கும். சரி, மன்னரே வந்து சண்டை போடுறாரு, அதனால தன்னோட உயிரை பொருட்படுத்தாம எல்லாரும் சண்டை போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன்ல முக்கியமான நேரங்களில் அதுக்குரிய மேனேஜர்ஸோ தலைவர்களோ வந்து தன்னோட ரூமை விட்டு வெளியே வந்து முன்னாடி நின்று மற்றவங்களுக்கு வந்து ஊக்கப்படுத்தணும். மற்றவங்க கூட நின்று வேலை பார்க்கணும். அப்படி வேலை பார்த்தாங்கன்னா மற்ற எல்லாருக்கும் வந்து ஒரு ஊக்கம் வரும். தட் இஸ் கால் லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட். சூப்பர்வைசிங். சூப்பர்வைசிங் இஸ் ஓவர்சீயிங் த ஒர்க் ஆஃப் த டீம் மெம்பர்ஸ் பை அப்சர்விங் அண்ட் டைரக்டிங் அட் த ரைட் டைம். சூப்பர்வைசிங்னா ஒரு கம்பெடுத்துட்டு குத்திக்கிட்டே பின்னாடி போய் குத்திக்கிட்டே இருக்கிறது இல்லை. அவங்க பார்க்குற வேலைகளை அப்படி நின்று பார்த்து சரியாக அப்படி பண்ணுறாங்களான்னு பார்த்துட்டு அப்சர்வ் பண்ணி அதில் ஏதாவது டைரக்ஷன் கரெக்டாக செட் பண்ணி கொடுக்கணும்னா சரியான டைரக்ஷனை செட் பண்ணி கொடுக்க வேண்டியது சூப்பர்வைசரோட வேலை. ஓகே. ஒரு நல்ல மேனேஜர் வந்து தன்னை வேலை பார்க்குறவங்கலாம் நல்லா வேலை பார்க்குறாங்களா, ஸோ வேலை பார்க்குறவங்க போடுற எஃபர்ட்ஸ் வந்து சரியான டைரக்ஷனில் இருக்கா. இல்லைன்னா ஒரு சிலனா நைட்டு போல வேலை பார்ப்பா, நான் ரிசல்ட்டே வராது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி பெரியார் நிலையம் போகிறதுக்கு ரைட்டில் போகிறதுக்கு போல லெஃப்ட்டில் திரும்பி போயிட்டே இருப்பாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு போனாலும் எவ்வளோ வேகமாக ஓடினாலும் போக முடியாது. ஸோ அவங்க ஒர்க் பண்ணுற டைரக்ஷனை வந்து அப்சர்வ் பண்ணி சரியான டைரக்ஷனில் கொண்டு வந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அதுதான் வந்து சூப்பர்வைசிங்னு அர்த்தம். மோட்டிவேஷன். எப்படி ஊக்கப்படுத்துறது, தொடர்ந்து ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்கணும். மோட்டிவேட்டிங் இஸ் கண்டினியூஸ்லி இன்ஸ்பைரிங், ஸ்டிமுலேட்டிங் அண்ட் என்கரேஜிங் த டீம் மெம்பர்ஸ் டு செல்ஃப் மோட்டிவேட் themselves to perform their duties positively. ஸோ எப்படி வந்து ஒரு 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 எம்ப்ளாயியோ இல்லை ஒரு மேனேஜரையோ ஒரு சூப்பர்வைசரோ எப்படி வந்து அவங்களோட வேலைகளை சரியா செய்ய வைக்கிறதுக்கு தொடர்ந்து அவங்களை எப்படி ஊக்குவிச்சுட்டே இருக்கணும். அதுக்கு நம்ம முன்னாடி நின்று செஞ்சு காமிச்சு அவங்களை இன்ஸ்பயர் பண்ணணும். நம்ம பண்றதை பார்த்து அவங்க இன்னும் கொஞ்சம் ஊக்கமடைந்து அவங்க வந்து வேலை பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி தே ஹாவ் டு கீப் ஆன் மோட்டிவேட்டிங் பீப்புள். ஏன்னா மோட்டிவேஷன் இருந்தால் தான் வந்து வேலை பார்க்குறவங்க சின்சியராக வேலை பார்ப்பாங்க. ஓகே. Somebody wants to speak. Kishore Kumar, you can unmute and speak. நீங்க unmute பண்ணிக்கங்கப்பா. நீங்க பேசணும்னு சொல்லியிருக்கீங்க, நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம் மைக்க. ஹலோ, பேசுங்கப்பா. கேக்குதா சார்? கேக்குது. உங்களோட வீடியோ போடுங்க. வீடியோ வரல. சொல்லுங்கப்பா. இப்ப நம்ம நைட்ல வீடியோ மேனேஜ் பண்ணா அது இல்ல சார். நான் கேளுங்க. இப்ப நைட்ல மேனேஜ்மெண்ட் பண்ணா தப்பா சார்? லைஃப்ல புரியலப்பா, கேளுங்க. நைட் ஒர்க்கிங் தப்பா இல்ல கரெக்டா? நைட் ஒர்க்கிங் ஒர்க் பண்றது சார். இத 2 டைரக்ஷன்ல பார்க்கணும் கிஷோர். அதாவது நீங்க நிறைய இந்த காலத்து டாக்டர் தான் கேட்டீங்கன்னா கரெக்டா 9 மணிக்கு படுத்துருங்க, காலைல 4 மணிக்கு எந்திரிங்க, ஓகே, அதுதான் உடம்புக்கு நல்லது அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல, உண்மை. அது அப்படி இருக்கிறது தான் உண்மை. ஆனா ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னு எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 24 மணி நேரம் ரன் பண்ற கம்பெனி எல்லாம் இருக்கு. 24 மணி நேரம் ரன் பண்ணாதான் வந்து கம்பெனி லாபத்துல வர முடியுன்ற மாதிரி கம்பெனி எல்லாம் இருக்கு. ஸோ அப்படி வரும்போது நைட்டு வேலை பார்த்தா ஆகணும். ஓகே.
நைட்டு வேலை பார்க்குறவங்க அதுக்கேற்ற மாதிரி டே டைமில் காம்பன்சேட் பண்ணிக்கணும். நைட்டு வேலை பார்த்தாலும் சரி, பகலில் வேலை பார்த்தாலும் சரி, ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தூங்குனா 8 மணி நேரம் தூங்கணும் அவங்க. எக்ஸசைஸ் பண்ணணும்னா பண்ணணும். ஸோ நைட்டு வேலை பார்க்குறவங்க பகலில் எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி அவங்களோட உடல்நிலை சரியாக பார்த்துக்கிட்டாங்கன்னா நைட்டு வேலை பார்க்குறது தப்பு இல்லை. ஓகே. ஏன்னா எல்லா கம்பெனியுமே வந்து நீங்கள் காலையில் 9 to 5:30 தான் ரன் பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறதுக்கு 3 ஷிஃப்ட் ஓட்டி ஒரு வாரத்துக்கு 7 நாள் ஓட்டினா தான் வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி வரும், அவங்க போட்ட பணத்தை எடுக்க முடியும் அப்படின்னா நைட் வேலை பார்த்தா ஆகணும். சொல்லுங்கப்பா. ஓகே ஓகே. ஓகே. நாலாவது கண்டினியூஸ் கம்யூனிகேஷன் சொன்னேன். தொடர்ந்து வந்து நீங்க தொடர்புலே இருக்கணும். தொடர்ந்து வந்து அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணும்னு சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும். அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அதை நீங்க சால்வ் பண்ணிட்டே இருக்கணும். So continuous communication is giving the right information, ideas, directions, opinions and guidance to the team members to have a common understanding for achieving the organizational goals. So continuous communication அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க தொடர்ந்து தொடர்புல இருக்கணும். அவங்களுக்கு தேவையான சரியான செய்திகளை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவங்களுக்கு வேலைக்கு என்ன தேவையோ அந்த செய்திகளை சரியான செய்திகளை சொல்லிட்டே இருக்கணும். நல்ல ஐடியாக்கள் கொடுக்கணும். ஓகே. அவங்களுக்கு சரியான டைரக்ஷன் செட் பண்ணணும். நீங்க அவங்க பண்ற வேலையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்ன மாதிரி அவங்க பண்ணா சரியா இருக்குன்னு உங்களோட ஒப்பீனியன் கொடுக்கணும். பிளஸ் அவங்கள தொடர்ந்து கைட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்ன மாதிரி பண்ணாங்கன்னா அவங்க வந்து ஓவரால் ஒரு காமன் அண்டர்ஸ்டாண்டிங் ஆர்கனைசேஷன் டோட்டல் கோல் அச்சீவ் பண்றதுக்கு ஒரு காமன் அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதை கைட் பண்ணிட்டே இருக்கணும். ஓகே. இந்த 4 எதோட பாட்டு ஞாபகம் இருக்கா? செட்டிங் த ரைட் டைரக்ஷனோட பாட்டு. நம்ம வந்து பிளானிங் பார்த்தோம், ஆர்கனைசிங் பார்த்தோம், ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம், தென் செட்டிங் த ரைட் டைரக்ஷன். செட்டிங் த ரைட் டைரக்ஷன்ல 4 விஷயம் பார்த்தோம். லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட், சூப்பர்வைசிங், மோட்டிவேஷன் அண்ட் கண்டினியூஸ் கம்யூனிகேஷன். ஓகே. தென் டைம்லி கண்ட்ரோல். இதுதான் முக்கியமான லாஸ்ட் பாயிண்ட் மேனேஜ்மெண்ட்ல. ஓகே. ஸோ டைம்லி கண்ட்ரோல் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, டைம்லி கண்ட்ரோல் இஸ் டு எஸ்டாப்ளிஷ் அ சிஸ்டம் ஆஃப் மெஷரிங் த ப்ராசஸ் ஆஃப் அச்சீவிங் ஆர்கனைசேஷனல் கோல்ஸ் பை ஃபாலோயிங் த எஸ்டாப்ளிஷ் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் கீப் ப்ரிவென்டிங் த டிவியேஷன்ஸ். ஸோ டைம்லி கண்ட்ரோல் அப்படின்னா என்னன்னா, நம்ம வந்து ஒரு விஷயத்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மதுரையில இருந்து வந்து திருநெல்வேலி போகணும் அப்படின்றது வந்து ஒரு கோல்னு வச்சுக்கோங்க. ஓகே. அது வந்து நம்ம 2 வீலரில் போகிறோம்னு வச்சுக்கலாம். ஓகே. ஸோ நம்ம என்ன நினைப்போம், ஓகே 4 மணிக்கு கிளம்பணும், வாட் டு டூ, திருநெல்வேலி போகணும், வென் டு டூ, ஓகே 4 o'clock we will start, ஹவு டு டூ, ஐ வில் கோ பை பைக். ஸோ இது வந்து உங்களோட பிளானிங்கில் வந்துருச்சு. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பைக் ஆர்கனைஸ் பண்ணுறீங்க. ஓகே. ஸோ இது ஒரு தனி மனிதனோட வேலை, ஆனால் ஆர்கனைசேஷன் செக்ஷன் இல்லை. செட்டிங் த ரைட் டைரக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது என்ன டைரக்ஷனில் போகணுன்றது முடிவு பண்ணணும். நான் பைக்கில் போகிறேன், நான் வந்து இங்கேருந்து நேராக திருநகர் போய் திருமங்கலம் போய் திருமங்கலம் டு விருதுநகர், விருதுநகர் டு சாத்தூர், சாத்தூர் டு கோவில்பட்டி, கோவில்பட்டி டு கயத்தார், கயத்தார் டு திருநெல்வேலி போகிறேன்னா, இல்லை நான் இங்கேருந்து வந்து அருப்புக்கோட்டை போயிட்டு அருப்புக்கோட்டையிலேருந்து சாத்தூர் போய் சாத்தூர்லேருந்து உள்ளே வந்து போகிறேன்னா, இல்லை நான் சிவகாசி போய் சிவகாசிலேருந்து போகிறேன்னா, ஸோ என்ன டைரக்ஷனில் போகிறீங்க அப்படின்றத முடிவு பண்ணணும் ஃபர்ஸ்ட். அது முடிவு பண்ணதுக்கப்புறம் ஓகே நம்ம வந்து திருமங்கலம் போய் விருதுநகர் போய் போகிறோம்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா, திருமங்கலம் எவ்வளோ நேரத்தில் போகணும்? ஓகே, நான் பைக்கில் போனால் திருமங்கலம் ஒரு 40 minutes போயிடுவேன். ஸோ 4 மணிக்கு கிளம்புனேன்னா 4:40 நான் வந்து திருமங்கலத்தை அச்சீவ் பண்ணியிருக்கணும், தாண்டி இருக்கணும். ஸோ அங்கேருந்து ஒரு 1/2 hour விருதுநகர். ஸோ நான் வந்து 5:20 5:10 வந்து நான் விருதுநகர் தாண்டி இருக்கணும். ஸோ அங்கேருந்து ஒரு 20 minutes வந்து சாத்தூர். ஸோ நான் 5:30 மணிக்கு சாத்தூர் வந்திருக்கணும், சாத்தூர் கிராஸ் பண்ணியிருக்கணும். சரி 5:30 மணிக்கு நான் ஒரு பிரேக் எடுக்கிறேன். 4 மணிக்குன்னா 1.5 மணி நேரத்துக்கு கூட ஒரு பிரேக் எடுத்து ஒரு டீ சாப்பிட்றேன், அதுக்கு ஒரு 15 minutes. திருப்பி 5:45 கிளம்புனேன்னா கோவில்பட்டி வந்து இன்னொரு 1/2 hour நான் கிராஸ் பண்ணணும். ஸோ 6:15 ஐ ஷுட் ஹவ் கிராஸ்ட் கோவில்பட்டி. ஸோ 6:15 அடுத்து ஒரு 1/2 hour 45 minutes ஐ ஷுட் கிராஸ் லெட்ஸ் சே கயத்தார். ஸோ 7 மணிக்கு கயத்தார் கிராஸ் பண்ணியிருக்கணும். ஸோ 7:45 8 மணிக்கு வந்து நான் திருநெல்வேலி போயிருக்கணும். ஸோ நான் 2 வீலரில் போனேன்னா லீஷனாக 4 மணி போனேன்னா 4 மணிக்கு கிளம்புனா 8 மணிக்குள்ள நான் திருநெல்வேலி போயிடணும். போகிற வழியில் 2 இடத்துல பிரேக் பண்ணி போகிறேன். ஸோ இது வந்து திஸ் இஸ் அ ப்ராசஸ் யூ எஸ்டாப்ளிஷ் வித் மைல் ஸ்டோன்ஸ்.
இல்லை ஒரு ஸ்டாண்டர்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணீங்க 40 மினிட்ஸ்ல இந்த இடத்த கிராஸ் பண்ணுவேன், 40 மினிட்ஸ் இந்த இடத்த கிராஸ் பண்ணுவேன், 1 ஹவர்ல இந்த கிராஸ் பண்ணுவேன், 1.5 ஹவர்ஸ்ல. ஸோ நீங்கள் ஒவ்வொன்று கிராஸ் பண்ணும்போது டைமை செக் பண்ணணும், அந்த டயத்துக்கு நான் ரீச் பண்ணிட்டேன்னா இல்லையா. இல்லை அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 40 நிமிஷம் திரும்ப போகணும், நான் நீங்கள் 45 நிமிஷம் எடுத்திருக்கீங்க, 50 நிமிஷம் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து அங்கேருந்து திருப்பி ஒரு 40 மினிட்ஸில் ½ அன் ஹவரில் நீங்கள் விருதுநகர் அப்படின்னு முடிவு பண்ணுறீங்கன்னா இந்த விருதுநகரை 25 மினிட்ஸில் நீங்கள் போய் ஆகணும், அச்சீவ் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஸ்பீடை வந்து நீங்கள் இன்க்ரீஸோ ரெடியூஸோ பண்ணணும். ஜஸ்ட் கிவ் மீ 1 minute. ஸோ அடுத்த ½ அன் ஹவரில் வந்து விருதுநகர் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா இந்த 5 நிமிஷத்தை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் வேகமாக 25 நிமிஷத்தில் விருதுநகர் போய் ஆகணும். ஸோ இதுக்கேற்ற மாதிரி உங்களோட டைமை கண்ட்ரோல் பண்ணி ஃபைனலாக 8 மணிக்கு திருநெல்வேலி அச்சீவ் பண்ணி ஆகணும். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ டூ டைம்லி கண்ட்ரோல். ஓகே, இது புரிஞ்சதா? டைம்லி கண்ட்ரோல் புரிஞ்சதுன்னா எஸ்ன்னு டைப் பண்ணுங்க சேட்டில். ஹலோ, புரியலன்னா நோட் டைப் பண்ணுங்க. 3 பேருக்கு தான் புரிஞ்சிருக்கு. குட், வெரி குட். ஸோ எந்த ஒரு ஆக்டிவிட்டி பண்ணாலுமே வந்து சரியான நேரத்தில் சரியான ஆக்டிவிட்டி பண்ணி முடிக்கணும். அதுதான் வந்து ஒரு மேனேஜ்மெண்டோட முக்கியமான விஷயம். ஓகே, ஸோ ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் நம்ம இப்படி ஒரு டைம்லி பிளான் போட்டு அந்த டைமுக்குள்ள நம்ம பண்றோமா இல்லையா, அப்படி இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டியை ஸ்பீடப் பண்ணிக்கணும். ஸோ தட் ஓவரால் டார்கெட் வந்து வில் பி அச்சீவ் ஆன் டைம். இதுதான் டைம்லி கண்ட்ரோல். ஸோ இது எல்லாமே பார்ட் ஆஃப் செட்டிங் த ரைட் டைரக்ஷன். ஓகே ஓகே நவ் ஸோ இது வரைக்கும் பேசுறது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஹெரால்ட் அண்ட் ஓடன்ல என்ன சொல்றாங்கன்னா, கண்ட்ரோலிங் இஸ் a measurement and correction of performance of activities of subordinates in order to make sure that the enterprise objectives and plans desired to obtain themselves as being accomplished. நான் என்ன அர்த்தம்னா, கண்ட்ரோலிங் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதை மெஷர் பண்ணி என்ன மெஷர் பண்ணமோ என்ன ரிசல்ட் வருதோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்ட் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம சொன்ன மாதிரி இப்போ 40 நிமிஷத்துல 40 நிமிஷம் எடுத்துட்டோம்னா அடுத்த 30 நிமிஷம் எப்படி 25 நிமிஷத்துக்கு கொண்டு வருது. ஸோ நமக்கு கீழே வேலை பார்க்குற எல்லாரும் வந்து சரியானபடி அவங்க டயத்துக்கு அவங்களோட வேலையை சரியா பார்க்குறாங்களா, இல்லைன்னா அவங்களுக்கு எந்த இடத்துல ஸ்பீடப் பண்ணணும் அப்படின்னு ஸ்பீடப் பண்ணி ஆர்கனைசேஷனோட அப்ஜெக்டிவ்ஸை வந்து அச்சீவ் பண்ணுறதா வந்து கண்ட்ரோலிங் அப்படின்னு அர்த்தம். தியோ ஹைமன் என்ன சொல்றாருன்னா, கண்ட்ரோலிங் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் செக்கிங் வெதர் ஆர் நாட் ப்ராப்பர் ப்ராக்ரஸ் இஸ் பீயிங் மேட் towards objectives and goals and acting if necessary to correct any deviation. ஸோ கண்ட்ரோலிங்னா என்னன்னா, நம்ம நினைச்சபடி விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கா இல்லையா, ப்ராக்ரஸ் வந்து நம்ம எதிர்பார்த்த டயத்துல எதிர்பார்த்த மாதிரி போயிட்டு இருக்கா இல்லையா, இல்லைன்னா என்ன கரெக்ஷன் பண்ணணும், ஸோ கரெக்ஷன் பண்ணி எப்படி அந்த கோலை அப்ஜெக்டிவ் அச்சீவ் பண்றது அப்படின்னு முடிவு பண்றதுதான் கண்ட்ரோலிங். டைம்லி கண்ட்ரோல் அப்படின்னு அர்த்தம். ஓகே, மோர் டைம். ஓகே, ஸோ இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்டோட இன்னைக்கு முடிக்கலாம். 25 மினிட்ஸ் இருக்கு நமக்கு. இஸ் இட் ஓகே? கண்டினியூ பண்ணலாமா? ஓகே, தேங்க்யூ. ஓகே, ஒரு மேனேஜ்மெண்ட்னா அதோட முக்கியமான விஷயங்கள் என்ன, முக்கியமான சிறப்புகள் என்ன, கேரக்டரிஸ்டிக்னா சிறப்புன்னு வச்சுக்கலாம். ஓகே, அதோட சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஆர்கனைசேஷனல் கோல் ஓரியன்டேஷன். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைரக்ஷன்ல வேலை பார்ப்பாங்க. எல்லாரும் வந்து சரியான ஒரு டைரக்ஷன் கொண்டு வந்து இதுதான் காமன் கோல், இந்த காமன் கோலுக்கு தான் நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் கொண்டு வர்றது முக்கியமான ஒரு தேவை ஒரு ஆர்கனைசேஷன்ல. கல்ச்சர் பில்டிங். கல்ச்சர் அப்படின்னா வந்து இப்போ ஒரு வீட்டுக்கு போறோம், அங்க இருக்கிற குழந்தைங்களை உங்களை பார்த்து வணக்கம் சொல்லுது அப்படின்னா அந்த வீட்டை வந்து ஒரு நல்ல கல்ச்சர் பில்ட் பண்ணியிருக்கிறாங்க, அந்த வீட்டில் மரியாதையா இருக்கிறாங்க.
ஸோ மரியாதையாக இருக்கிறது அப்படின்னா ஒரு கல்ச்சர். ஒரு வீட்டுக்கு போகிறோம், ஒரு காஃபி டீ கூட கொடுக்கல, உங்களுக்கு 1 மணி நேரம் பேசிட்டு வரீங்க, குடிக்க தண்ணி கூட கொடுக்கல, என்னப்பா கல்ச்சர் இது, மோசமான கல்ச்சர்ல இருப்பாங்க உங்களுக்கு, தண்ணி கூட கொடுக்கல அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. ஒரு கல்ச்சர் அப்படின்னா ஒரு கண்டினியூஸ் பிராக்டிஸ். அது வந்து என்ன விஷயத்த திரும்ப திரும்ப அவங்க சரியானபடி பண்றாங்களோ அதுக்கு பேர் கல்ச்சர்னு அர்த்தம். ஒரு வீட்டுக்கு போறோம், 1 மணி நேரத்துல வந்து நம்மளை நல்லபடியா கவனிச்சு அனுப்புறாங்க, தண்ணி கொடுக்குறாங்க, காஃபி கொடுக்குறாங்க, ஸ்நாக்ஸ் கொடுக்குறாங்க, சாப்பிட சொல்றாங்க, இல்ல நம்ம என்ன விஷயத்துக்கு போனோமோ அதை பொறுமையா கேட்டு அதுக்கேற்ற மாதிரி பதில் சொல்றாங்க, பரவாயில்ல இந்த குடும்பம் வந்து நல்ல கல்ச்சரான குடும்பம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் எப்படி அங்க இருக்கிற எம்ப்ளாயிஸை ட்ரீட் பண்றாங்க, எப்படி கஸ்டமரை ட்ரீட் பண்றாங்க, எப்படி சப்ளையர் ட்ரீட் பண்றாங்க, எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்றாங்க, எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடாம வேலை பார்க்குறாங்க, இதுக்கு பேர் தான் கல்ச்சர். ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி சரியா அனுசரிச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி எப்படி வேலை பார்க்கறதுன்னு ஒரு சூழ்நிலை கிரியேட் பண்றதுக்கு பேர் கல்ச்சர் பில்டிங்னு பேர். ஒர்க் மேனேஜ்மெண்ட், தனக்கு கொடுத்தப்பட்ட வேலையை வந்து எப்படி சரியானபடி மேனேஜ் பண்றது, அங்க இருக்கிற பீப்புள் எப்படி மேனேஜ் பண்றது, ஓவரால் ஆபரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட், ஒரு கம்பெனியில் மொத்த செயல்பாடுகள் எல்லாத்தையும் எப்படி மேனேஜ் பண்றது, சைமல்டேனியஸ் பெர்ஃபார்மன்ஸ், எல்லாரும் வந்து ஒரே நேரத்தில் காமன் கோலை நோக்கி வேலை பார்க்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அவரோட வேலை எப்படி போயிட்டு இருக்கோ அந்த ஸ்பீடில் நானும் என்னோட ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணி வேலை பார்க்கணும். குரூப் ஆக்டிவிட்டீஸ், நிறைய விஷயங்கள் சேர்ந்து 4 பேர் 5 பேர் சேர்ந்து பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும். டைனமிக் ஃபங்க்ஷன்ஸ், ஒரு சிலருக்கு வந்து இதுதான் வேலைன்னு இருக்காது, அந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அதுக்கு தேவையானபடி வேற ஒரு சில வேலைகள் செய்ய வேண்டியது இருக்கும். ஸோ டைனமிக்லாம் மாறிக்கிட்டே இருக்கும், ஒரு சில வேலைகள் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இன்டான்ஜிபிள் ஃபோர்ஸ், அதாவது நம்ம யாரையும் கையை வச்சு புஷ் பண்ணி தள்ள முடியாது. ஓகே, ஆனால் ஒரு ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும், எல்லாருக்கும் ஒரு ப்ரெஷர் இருக்கும், அந்த ஃபோர்ஸ் தான் வந்து எல்லாரையும் மூவ் பண்ணும். இதெல்லாம் கிரியேட் பண்றதுக்கு பேர் தான் வந்து கேரக்டரிஸ்டிக் ஆஃப் மேனேஜ்மெண்ட். இதெல்லாம் இருந்ததுன்னா ஒரு ஆர்கனைசேஷன் வந்து சிறப்பாக இருக்கும். ஓகே, வாட் இஸ் ஆர்கனைசேஷனல் கோல் ஓரியன்டேஷன்? கோல் ஓரியன்டேஷன்னா என்ன? Creating a performance and learning mindsets of all the persons in the company to achieve their individual goals in alignment with organizational goals. எல்லாருக்குமே வந்து நான் பெஸ்டா பண்ணணும், நான் தொடர்ந்து கத்துக்கிட்டே இருக்கணும், பெஸ்டா பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை கிரியேட் பண்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நான் என்ன பண்ணனோ அது பெஸ்டா பண்ணணும், என்னோட தனிப்பட்ட கோல், நான் தனிப்பட்ட முறையில் நான் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோம் அது வந்து கம்பெனியோட கோலோட ஒத்து போகுதான்னு பார்க்கணும், இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி என்னோட கோலை மாற்றணும் நான். ஸோ அதுக்கு என்னோட கோல் வந்து கம்பெனி கோலோடு நான் அலைன் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் எனக்காக வேலை பார்ப்பேன், நான் கம்பெனி க்ரோ ஆகும். ஸோ கம்பெனி க்ரோ ஆச்சுன்னா நானும் க்ரோ ஆக முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு கோல் ஓரியன்டேஷன் கொண்டு வரணும். என்னோட கோல் கம்பெனி கோலோட கனெக்ஷனாக இருக்கு, அதை நான் தொடர்ந்து பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணணும், தொடர்ந்து கற்றுக்கிட்டே இருக்கணும், அச்சீவ் பண்ணணும். ஸோ இந்த ஒரு மைண்ட் செட்டை கிரியேட் பண்ணுறது தான் வந்து கோல் ஓரியன்டேஷன் பேர். ஏன்னா எல்லாரையும் வந்து கம்பெனிக்கு என்ன கோல் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஓரியன்ட் பண்ணி கொண்டு வர்றது ஆர்கனைசேஷன் கோல் ஓரியன்டேஷன். Yes, Bharat, you want to speak? You raised your hand. Bharat, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். Are you going to speak or was it a mistake? If you are not going to speak, so put no in the chat box, no, Bharat? You raised your hand. So if you are not going to speak, please don't raise your hand here. Let's not waste time. Okay. Next is culture building. Second important characteristic of any management is culture building. So creating an organizational culture aligned with core values by positioning right people in the right place, continuously communicating and make all the people to work as team, maintaining this throughout and carefully evolving the culture. Okay, so ஒரு word use பண்ணிருக்கிறோம், core values அப்படின்னு. What do you understand by this? Can somebody put in chat box, what do you mean by core values? இல்ல உங்களோட கோர் வேல்யூனா என்ன அப்படின்னு போட முடியுமா? இல்ல உங்களோட ஃபேமிலியோட கோர் வேல்யூ என்ன யாராவது போட முடியுமா? சரி, this is all the value system we follow at our home. Core value அப்படின்னு போட முடியுமா? Anyone can type in the chat box. What are your family core values?
எங்கள் வீட்டில் இதெல்லாம் வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் சார். நாங்கள் வந்து லெட்ஸ் சே எவ்ரிடே வில் ப்ரே கட்டாயம் வந்து வி ப்ரே டு காட் எவ்ரிடே. இல்லை வி ஹெல்ப் அவர் நெய்பர்ஸ். இல்லை நாங்கள் வந்து ஒரு அனாதை ஆசிரமத்துக்கு ஒரு மாதமும் ஹெல்ப் பண்ணுவோம், இல்லை ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஹெல்ப் பண்ணுவோம். இல்லை நாங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்கள வந்து நாங்கள் படிக்க வைப்போம். இல்லை வீட்டுக்கு வந்தாங்கன்னா மரியாதையாக பேசுவோம் அவங்களுக்கு. யாராவது வீட்டுக்கு வந்து எங்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்க சாப்பிடாம போக முடியாது சார். இதெல்லாம் வந்து கோர் வேல்யூஸ் ஆஃப் சம் ஃபேமிலி. ஓகே, கேன் சம்படி ரைட் வாட் த கோர் வேல்யூஸ் ஆஃப் your family? Caring for people, very good. Okay, somebody has written caring for people, very good. Can you write? Can everyone write? What is the core value of your family, or your own core value? What do you like the most? Some people, they say we respect friends, or we respect friendship. That could be a core value. ஒருத்தருக்கு மட்டும்தான் கோர் வேல்யூ இருக்கா? மற்றவங்க கோர் வேல்யூ இல்லையா? ரெஸ்பெக்ட் டு ஆல் ரிலேஷன்ஷிப், வெரி குட், வெரி குட். ஓகே, வாட் எல்ஸ்? லைஃப்ல முன்னேறணும்னா நிறைய பேசணும்ப்பா, இப்படிலாம் இருந்தீங்கன்னா கஷ்டம். எவ்ரி திங் இஸ் கிளீன். ஓகே, மெயின்டைனிங் கிளீன்லினஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன்னா, ஸோ எல்லாத்தையும் வந்து நீட் அண்ட் கிளீனாக வச்சுக்கிறது வந்து ஒரு கோர் வேல்யூ. ஓகே, வாட் எல்ஸ்? 3 பேர் தான் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. 51 பேர் இருக்கிறோம். என்ன விட்டீங்கன்னா 50 பேர் இருக்கிறோம். வேற? ஹெல்ப் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பீப்புள், வெரி குட். ரெஸ்பெக்ட் அண்ட் ஆல் பீப்புள், ரெஸ்பெக்ட் ஆல் பீப்புள், வெரி குட், வெரி குட். வேற? 5 பேர் தான் வேல்யூ சிஸ்டம் இருக்கா, மற்றவங்க இல்லையா? Social works, okay, basically helping others, okay, helping society, okay. Welcoming people in good manners, okay. யாராவது வந்தாங்கன்னா அவங்கள ரொம்ப சரியானபடியா வரவேற்கிறது. Okay, good, good. Okay, let us look at what are the core values in an organization. ஒரு கம்பெனில core value என்ன இருக்குன்னு யோசிக்கலாம். Okay, ஒரு கம்பெனியோட நோக்கம் என்ன அப்படின்னு நம்ம ஒரு நேரம் பேசிட்டு இருக்கோம். Humanity, somebody has written, that's very good. Humanity is good. Okay, எல்லாத்துலயுமே வந்து ஒரு மனித நேயத்தோட இருக்கிறது கோர் வேல்யூஸ். ஓகே, ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா என்னென்ன கோர் வேல்யூஸ் இருக்கும்? ஃபர்ஸ்ட், மோஸ்ட் ஆஃப் த ஆர்கனைசேஷன் ஒவ்வொரு கம்பெனிக்கு மாறுவது. நான் ஒரு 5-6 காமன் சொல்றேன். ஓகே, ஸோ தட் யூ கெட் அன் ஐடியா. டிசிப்ளின் இதை போட்டுக்கிறார், வெரி குட். ஹெல்பிங் ஆர்ஃபனேஜ் ஒருத்தர் போட்டுக்கிறார். யூனிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி, வெரி குட், வெரி குட். ஒரு ஆர்கனைசேஷன்ல வந்து சரியான கல்ச்சர் பில்ட் பண்ணோம்னா என்ன கோர் வேல்யூஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி சேஃப்டி ஒருத்தர் போட்டிருக்கிறாரு. குட். லேட் பிக்கப் இருப்பீங்க போலியே. ஓகே, ஸோ கோர் வேல்யூஸ் ஆர்கனைசேஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டீம் ஒர்க். ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணி ஒர்க் பண்றது வந்து ஃபர்ஸ்ட் கோர் வேல்யூ. டீம் ஒர்க் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா ஒரு கம்பெனில கேட்பாங்க, எல்லா கம்பெனிலும் இருப்பாங்க. செகண்ட், ரெஸ்பெக்ட் ஃபார் பீப்புள். ஓகே, இது ரெண்டையோட முக்கியமா இன்டெகிரிட்டி. நீங்க பண்ற எல்லா விஷயத்திலையும் நேர்மையாகவும் நாணயமாகவும் இருக்கணும் அப்படின்றது வந்து மிக முக்கியமான ஒரு வேல்யூவா இருக்கும். ஸோ இன்டெகிரிட்டி, டீம் ஒர்க், ரெஸ்பெக்ட் ஃபார் பீப்புள். ஓகே, வேற என்ன கோர் வேல்யூ இருக்கலாம் இண்டஸ்ட்ரிக்கு? ஒரு கம்பெனிக்கு என்ன கோர் வேல்யூ இருக்கலாம்? டிசிப்ளின், ஓகே, டார்கெட் அச்சீவிங் ஆன் டைம் ஆர் கோல் ஓரியன்டேஷன், இதெல்லாம் வந்து ஒரு கோர் வேல்யூ. ஸோ எது பண்ணாலும் வந்து அதில் டீம் ஒர்க் இருக்கும், எது பண்ணாலும் இன்டெகிரிட்டி இருக்கும், எது பண்ணாலும் ரெஸ்பெக்டிங் பீப்புள் இருக்கும், எது பண்ணாலும் டார்கெட் ஓரியன்டேஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கோர் வேல்யூஸ் டிசைட் பண்ணி அந்த கோர் வேல்யூஸை ப்ராக்டிஸ் பண்ண தட் பிகம்ஸ் யுவர் ஆர்கனைசேஷனல் கல்ச்சர். ஓகே, என்ன கோர் வேல்யூ நம்ம செட் பண்றோமோ அதை ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா தட் பிகம்ஸ் organizational culture. People have written obedience, punctuality, discipline. These are all part of your organizational culture. Coming on time or core value follow பண்றீங்க அப்படின்னா everyone will come on time. So that is how we create a culture. அந்த கம்பெனில அந்த கம்பெனிக்கு போனா
எல்லாரும் கரெக்டாக இதுக்கு வந்துடுவாங்க சார் அப்படின்னு ஒரு கல்ச்சர். ஓகே, continuously communicating and make all the people to work as a team. Okay, maintaining this throughout and carefully evolving the culture. ஸோ உங்களோட கோர் வேல்யூஸை சரியானபடி டிஃபைன் பண்ணி அந்த கோர் வேல்யூஸை ரொம்ப சின்சியராக ஃபாலோ பண்ண வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா அந்த கல்ச்சர் ஆட்டோமேட்டிக்கலாக எவால்வ் ஆகும். ஓகே, ஸோ தட் இஸ் ஹவ் யூ பில்ட் கல்ச்சர். Work management. Okay, the goals for all the functions are carefully derived from organizational goals and further derived as targets to be achieved by individuals or by teams. Work management is to assign all the means to achieve these targets by performing all the necessary activities. ஒரு கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த ஆக்டிவிட்டீஸை டிசைட் பண்ணி நம்ம வந்து ஆர்கனைஸில் பார்த்தோம். ஓகே, அந்த ஆக்டிவிட்டீஸை டிரைவ் பண்ணி அந்த கோல்ஸை டார்கெட்டாக ஒவ்வொன்றா பிரித்து அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு தனிப்பட்ட ஆள் பண்ணணுமா இல்லை ஒரு டீமாக பண்ணணுமான்றதை அசைன் பண்ணி அவங்கள்ட்ட வேலை வாங்குறதுக்கு பேர் தான் ஒர்க் மேனேஜ்மெண்ட். ஆர்கனைசேஷன் கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு டீமாகவும் தனிப்பட்ட முறையில் அவங்க என்ன டார்கெட் அச்சீவ் பண்ணணும், என்ன டார்கெட் அச்சீவ் பண்ணால் ஆர்கனைசேஷன் கோல் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு கொண்டு வரதுக்கு பேர் தான் வந்து ஒர்க் மேனேஜ்மெண்ட். People management. This is dealing with individuals or group of people with diverse needs and behavior and channelize their energy and efforts towards achieving the organizational goals. ஏன் people management முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, people are not machines because machines don't come with a brain. People come with brain. People come with emotions. People come with heart. ஏன்னா ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு 50 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா 50 பேருக்கு 50 மூளை இருக்கு, 50 ஹார்ட் இருக்கு. ஓகே, ஸோ 50 மூளை 50 விதமாக யோசிக்கும், 50 ஹார்ட்டுக்கு 50 விதமான ஃபீலிங்ஸ் இருக்கும். ஸோ ஒரு மெஷின், நீங்கள் ஒரு 50 மெஷின் கொண்டு வந்தீங்கன்னா அதுக்கு மூளை இருக்காது, ஹார்ட் இருக்காது. நம்ம என்ன ப்ரோக்ராம் பண்ணுறோமோ இல்லை என்ன சொல்கிறோமோ என்ன செய்கிறோமோ அதை செஞ்சுக்கிட்டே இருப்போம். பட் ஹியூமன் பீயிங் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்களோட உணர்ச்சிகள் இருக்குது, அவங்களோட யோசிக்கும் திறன் இருக்குது. ஸோ அந்த ரெண்டும் இருக்கிறதுனால எல்லாரும் ஒரே மாதிரி யோசிப்பாங்கன்னு சொல்ல முடியாது, எல்லாரும் ஒரே மாதிரி எமோஷன்ஸ் இருக்குன்னு சொல்ல முடியாது. அவங்க வளர்ந்த விதம், அவங்களோட சின்ன வயசுல என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது, இல்லை அவங்க வீட்டில் அவங்களை எப்படி ட்ரீட் பண்ணாங்க. ஒரு சிலர் ரொம்ப செல்லமாக வளர்ந்துருப்பாங்க வீட்டில். ஸோ அவங்கள போய் ஏதாவது சத்தம் போட்டிங்கன்னா அவங்க சுருக்குன்னு கோவம் வந்துடும், இல்லைன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை வளர்ந்துருப்பாங்க. ஓகே, ஸோ அவங்க வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாக ஆரம்பிப்பாங்க, திருப்பி அங்கே டைட் பண்ணுற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு திருப்பி பிரச்சனை வரும். ஸோ ஒரு பீப்புள்ன்றது எமோஷன்ஸ் அண்ட் பிரெயின் பவர் ரெண்டும் சேர்ந்து வர்றது தான் பீப்புள். அவங்களோட எனர்ஜியை, அவங்களோட பிரெயின்ல இருந்து வர்றது எனர்ஜி, அவங்களோட எமோஷன்ஸ்ல இருந்து வர்றது பிஹேவியர். ஓகே, ஸோ அவங்களோட பிஹேவியரையும் அவங்களோட எனர்ஜியும் சரியான டைரக்ஷன்ல கொண்டு போகணும் ஆர்கனைசேஷன் அச்சீவ் பண்றது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அவங்கள கரெக்டானபடி புரிய வச்சு அவங்கள கரெக்டானபடி ட்ரீட் பண்ணி ஸோ அவங்கள வந்து ஆர்கனைசேஷன் கோல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒர்க் பண்ண வைக்கணும். அதுதான் பீப்புள் மேனேஜ்மெண்ட். எல்லா ஆர்கனைசேஷன்லையும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பீப்புள் மேனேஜ்மெண்ட். ஓகே, ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட். Managing all the business processes covering the entire operations effectively to ensure the flow of input materials and information to get transformed as final product or service for the consumption of the customers. நான் சொன்ன மாதிரி ஒரு கம்பெனின்னு எடுத்தீங்கன்னா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் ஆப்ரேஷன்ல. சொன்ன மாதிரி நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் இருக்கும், ப்ராசஸ் இன்ஜினியரிங் இருக்கும், ப்ராடக்ட் இன்ஜினியரிங் இருக்கும், ப்ரொடக்ஷன் இருக்கும், மெயின்டெனன்ஸ் இருக்கும், அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும், ஹெச்ஆர் இருக்கும், ஃபைனான்ஸ் இருக்கும், மார்க்கெட்டிங் இருக்கும், சேல்ஸ் இருக்கும், டிஸ்பேச் இருக்கும். இந்த மாதிரி வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் ஒரு ஆர்கனைசேஷன்ல. ஸோ இந்த எல்லா ஃபங்க்ஷனையும் வந்து சரியானபடி மிக்ஸ் பண்ணி சரியானபடி வீவ் பண்ணி நமக்கு கொடுக்கப்பட்ட மெட்டீரியல்ஸையோ இல்லை இன்ஃபர்மேஷனையோ மிக சரியானபடி எப்படி ஃபைனல் ப்ராடக்டாவோ சர்வீஸாக கொண்டு போகிறது அப்படின்றத மேனேஜ்மெண்ட் தான் ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட். இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன். Simultaneous performance. The process of management is a series of continuous composite covering all functions such as planning, organizing, directing, staffing, and controlling. These functions are simultaneously performed by all managers all the time. ஸோ ஒரு மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிளான் பண்ணணும், ஆர்கனைஸ் பண்ணணும். நம்ம ஸ்டாஃபிங்கை தான் வந்து ஆர்கனைசேஷன் செக்ஷன் படித்தோம். ஸ்டாஃபிங் பண்ணணும், டைரக்டிங் அண்ட் லீடிங் அதுதான் செட்டிங் த டைரக்ஷன் படித்தோம். தென் டைம்லி கண்ட்ரோலிங் படித்தோம். ஓகே, ஸோ ஒரு ஆர்கனைசேஷன் இருக்க எல்லா மேனேஜரும் வந்து அவங்க சரியான நேரத்தில் பிளானிங் பண்ணணும், சரியான நேரத்தில் ஆர்கனைஸ் பண்ணணும், ஸ்டாஃபிங் பண்ணணும், டைரக்ட் பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணணும். இது அவங்க சைமல்டேனியஸாக பண்ணிகிட்டே இருக்கணும் எல்லா மேனேஜர்ஸும்.
ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜருக்கு வந்து அவரும் பிளான் பண்ணணும், ஆர்கனைஸ் பண்ணணும், ஸ்டாஃபிங் பண்ணணும், டைரக்ட் பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணணும். அதே சமயத்தில் ஒரு குவாலிட்டி மேனேஜரும் பண்ணணும், மார்க்கெட்டிங் மேனேஜரும் பண்ணணும், HR மேனேஜர் பண்ணணும். இவங்க எல்லாரும் ஒரே சமயத்தில் சைமல்டேனியஸாக வேலை பார்த்தா தான் வந்து காமன் கோல் அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, குரூப் ஆக்டிவிட்டீஸ் நான் சொன்ன மாதிரி ஒரு முக்கியமான கோர் வேல்யூனா டீம் ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம். So the management process has to be performed as a group activity covering various functions and all members to cooperate and work as one team always. அவங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருந்தாலும் காமன் கோலை பார்த்துட்டு அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு தான் நம்ம இருக்கிறோம். அதனால நம்ம ஒன் டீம் அப்படின்ற முடிவு பண்ணி அதுக்கேற்ற மாதிரி குரூப் ஆக்டிவிட்டீஸ் பண்ண வைக்கணும். So dynamic function. An organization must continuously change itself and keep modifying its goals without compromising the vision to be successful. It has to be dynamic enough to adapt all the business process to the changing scenarios. மார்க்கெட்ல என்ன மாறிட்டு வருதோ அதுக்கேற்ற மாதிரி வந்து டைனமிக்கலா சேஞ்ச் ஆகிட்டே வரணும். ஓகே, இன்னைக்கு வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வருது, அதனால நிறைய பழைய ப்ராடக்ட்ஸ் போயிடுது. ஸோ அந்த மார்க்கெட்டோட நீடுக்கு ஏற்ற மாதிரி அவங்க தன்னோட ஃபங்க்ஷன்ஸை வந்து டைனமிக்கா ஸ்டாட்டிக்காக இல்லாமல் டைனமிக்காக மாடிஃபை பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ தட் இஸ் வாட் இஸ் கால் டைனமிக் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இன்டான்ஜிபிள் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட் பாயிண்ட், இன்டான்ஜிபிள் ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேனேஜ்மெண்ட் இஸ் நாட் அன் எக்ஸ்பிளிசிட் ஃபோர்ஸ் பட் அன் இன்டான்ஜிபிள் ஃபோர்ஸ். மேனேஜ்மெண்ட்ன்றது வந்து கையில் ஒரு துப்பாக்கி வச்சுட்டு கத்தி வச்சுட்டு வேலை பாருன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கல் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஸோ இட்ஸ் அன் இன்டான்ஜிபிள் ஃபோர்ஸ். கண்ணுக்கு தெரியாத ஒரு ப்ரெஷர் கிரியேட் பண்ணி அதை பேஸ் பண்ணி தான் எல்லாரும் ஒர்க் பண்ணுவாங்க. So its presence can be felt in a way the organization functions and behaves. So the intangible force வந்து நீங்க ஒரு ஆர்கனைசேஷன்ல போனீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எல்லாம் பேங்க்குக்கு போயிருப்பீங்க. ஒரு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு போறதுக்கும் ஒரு HDFC பேங்க்குக்கு போறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒரு HDFC பேங்க்ல போனீங்கன்னா அவங்க வேலை பார்க்குற ஸ்பீடு, அவங்க ஒரு ஆள் 4 பேரை ஹேண்டில் பண்ணுவாங்க, 10 விஷயம் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, அக்யூரஸா பார்ப்பாங்க, இவ்வளவு ப்ரெஷரையும் சிரிச்ச போதோட உங்கள்கிட்ட பேசுவாங்க. இதே ஒரு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா போனீங்கன்னா, இங்க ஒருத்தர் பார்க்குற வேலையை அங்கே 4 பேர் பார்ப்பாங்க, 4 பேர் ஸ்லோவா பார்ப்பாங்க, நம்மளையும் ஒழுங்கா ட்ரீட் பண்ண மாட்டாங்க. ஸோ தட் மீன்ஸ் இங்க இருக்கிற ஒரு ஃபோர்ஸ் அங்க இல்லை. ஸோ ஒரு HDFC பேங்கோட மேனேஜ்மெண்ட் கிரியேட் பண்ற ஒரு இன்டான்ஜிபிள் ஃபோர்ஸ் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கிரியேட் பண்ணலை. அதனாலதான் அங்க இருக்கிற சோம்பேறியா இருக்கிறாங்க. ஸோ இந்த இன்டான்ஜிபிள் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபார் ஆர்கனைசேஷன் டு ரன் ப்ராப்பர்லி. ஓகே, இஸ் தட் கிளியர் டில் நவ்? Any questions? So ஒரு 5 minutes இருக்கு. ஏன்னா அடுத்த டாபிக் போனோம்னா லேட் ஆகும். அதனால we will stop here today. Any questions? யாராவது கேள்வி கேட்க விரும்புறீங்களா இன்னைக்கு பேசுறதுல? யார் பேச விரும்புறீங்கன்னா அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். கேளுங்க சார். ஓகே, மணிவண்ணன்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. சார் நெக்ஸ்ட் வந்து ஜாப் நல்லதா இல்லை ஃபர்தரா படிக்கிறது நல்லதா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. சரி, 2 விஷயம்பா. அதாவது அது உங்களோட சூழ்நிலையை பொறுத்து. உங்களால வந்து ஃபர்தரா படிக்க முடியும் அப்படின்னா நீங்க லேட்டரல் என்ட்ரி வாங்கி ஒரு இன்ஜினியரிங் BE படிச்சுட்டு போனீங்கன்னா, படிச்சுட்டு அதுல நல்லபடியா படிச்சு மார்க் வாங்கி கேம்பஸ் இன்டர்வியூல போனீங்கன்னா யூ கேன் கெட் இன் மச் பெட்டர் சிச்சுவேஷன். ஓகே, இன்னைக்கு தேதியில 90% ஆஃப் த கம்பெனிஸ் வந்து டிப்ளமோ ஹோல்டர்ஸை வந்து மிஷின் ஆபரேட்டரா தான் எடுக்கிறாங்க. ஓகே, கேம்பஸ் இன்டர்வியூல எடுத்தா கூட தே புட் யூ அஸ் எதர் மிஷின் ஆபரேட்டர், இல்லை குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன் பண்றதுக்கோ இல்லை ப்ராசஸ் கண்ட்ரோல் இன்ஸ்பெக்ஷன் பண்றதுக்கோ தான் எடுக்கிறாங்க. ஸோ அதுமே பெரிய கம்பெனிகள்லாம் பார்த்தீங்கன்னா 1 வருஷம் 2 வருஷம் ட்ரைனிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அனுப்பிடுறாங்க. ஓகே, ஸோ அந்த இது வந்து BEக்கு கிடையாது. ஆனால் டிப்ளமாவுக்கு கிடைக்கிற அளவுக்கு வேலை BEக்கு கிடைக்காது. ஏன்னா BE அவைலபிள் அதிகம், ஆனால் அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மி.
ஸோ நீங்கள் மேலே படிக்கணும் அப்படின்னா பிஏ பிடெக்கோ படிக்கிறீங்க அப்படின்னா நல்லபடியாக படித்து ஹை லெவல் மார்க் வாங்கி நீங்கள் கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி போயிடணும். அப்படி இல்லைன்னா வந்து வேலை கிடைக்கிறது கஷ்டம். ஸோ ஒரு ஆப்ஷன் வந்து இல்லை சார் எனக்கு அந்தளவுக்குலாம் வந்து வசதி இல்லை, ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா டிப்ளமா முடிச்சுட்டு வேலைக்கு போயிடுங்க. ஒரு 2 வருஷம் ஏதாவது ஒரு கம்பெனியில் ட்ரைனிங் மாதிரி கொடுப்போம். அங்கே வேலை பார்த்துக்கிட்டே எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்கன்றது கற்றுக்கங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நீங்கள் அடுத்து குயிக்காக வேலைக்கு போயிடலாம், நல்ல வேலைக்கு போயிடலாம். ஓகே, அப்படி பிளான் பண்ணுங்க. இல்லை உங்களால் படிக்க முடியும், அதுக்கு வசதி இருக்குது அப்படின்னா பிஇ பிடெக்கோ முடிச்சுட்டு முடிக்கும் போதே வந்து 9+ GPA வாங்கி நல்ல கம்பெனியில் கேம்பஸில் போக முடியுமா பாருங்க, நல்ல காலேஜில் படிக்கிறதுக்கு பாருங்க. தட்ஸ் வாட் மை அட்வைஸ் வுட் பி. Any other question? We can take one more question. ஓகே, பிஇ பெஸ்டா பிடெக் பெஸ்டா, ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. ரெண்டுக்கு பெருசா டிஃபரன்ஸ் இல்லை. பொதுவாக பிடெக் அப்படின்றது வந்து ஈனா இன்ஜினியரிங், டெக்னா டெக்னாலஜி. ஓகே, இன்ஜினியரிங்க்கும் டெக்னாலஜிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்னாலஜின்றது ஒரு பர்டிகுலர் ஃபீல்டுக்குரிய ஒரு டெக்னிக்கோ டெக்னாலஜின்னு சொல்லுவோம். ஓகே, இன்ஜினியரிங்கிறது இட்ஸ் மோர் ஆஃப் அ காமன் ஒன் வேர் இந்த இன்ஜினியரிங் ஸ்கில்ஸை வச்சு நீங்கள் ஒரு டெக்னாலஜி கிரியேட் பண்ண முடியும். இந்த இன்ஜினியரிங் ஸ்கில்ஸை வச்சு எங்கே வேணாலும் நீங்கள் போக முடியும். அவ்வளோதான் டிஃபரன்ஸ். ஓகே, ஆனால் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஇக்கும் பிடெக்கும் பெருசாக டிஃபரன்ஸ் இல்லை. பொதுவாக காலேஜஸில் யூனிவர்சிட்டியில் நீங்கள் வாங்குற டிகிரி வந்து பிஇ, ஐஐடி இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸில் வர்றது பிடெக் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஓகே, அதனால் மை ஒப்பீனியன் ரெண்டுக்கும் பெருசாக வித்தியாசம் இல்லை. ஓகே, பிடெக்குன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் மரியாதையாக இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை. So any other question? Otherwise should we close? It's already 12:30. So my request, என்னோட ரிக்வெஸ்ட் உங்க எல்லாருக்கும், நீங்க வந்து எந்த அளவுக்கு இன்ட்ராக்ட் பண்ணீங்களோ அந்த அளவுக்கு ப்ரோக்ராம் நல்லா இருக்கும்பா. ஓகே, நீங்க இப்படியே அமைதியா இருந்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஓகே, நான் இது பண்றதுக்கு ஒரே காரணம் நான் படிச்ச காலேஜ் அப்படின்றதுக்காக பண்றேன் நான். ஸோ இதை வந்து இப்போ இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணணும்னா நீங்கள் எல்லாரும் வந்து ஏதாவது கேள்வி கேட்கணும். அது கிறுக்குத்தனமாக கூட இருந்துட்டு போகுது, பட் கேள்வி கேளுங்க. நீங்கள் எவ்வளோ கேள்வி கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு அதுலேருந்து நான் பதில் சொல்றதை வச்சு நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். ஸோ யூ ஷுட் டெஃபினெட்லி நீங்கள் ஓப்பனாக பேசணும், நிறையா கேள்வி கேட்கணும். ஏன்னா உங்களோட லைஃப்லையுமே வந்து நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரி போனீங்கன்னா நீங்கள் பேசாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற வேலையெல்லாம் வேற யாராவது ஒருத்தன் அவன் பண்ணேன்னு சொல்லி அவன் கிரெடிட் வாங்கிட்டு போயிடுவான், அவன் முன்னேறிட்டு இருப்பான், நீங்கள் அப்படியே உட்காந்துருப்பீங்க. So it is very important for you to speak out, very important for you to seek clarifications, ask questions. Okay, நீங்க questions பண்ணாம இப்படியே இருந்தீங்கன்னா முன்னேறது கஷ்டம். So தயவு செஞ்சு அடுத்த ப்ரோக்ராம்லயாவது ப்ளீஸ் ஆஸ்க் questions. You should ask questions. தப்பா கூட இருந்து போகுது, இப்போ என்ன தப்பா இருந்தா இருந்து போகுது, இப்போ என்ன, பட் the point is you should have the attitude to ask questions. Okay, so I believe you guys will promise to ask questions and involve more. ஸோ அடுத்த தடவை நிறைய இன்வால்வ் பண்ணி நிறைய கேள்வி கேளுங்க. நிறைய கேள்வி கேட்டீங்கன்னா தான் எனக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும், நாங்கள் கேட்குற கேள்விக்கு நல்லபடியாக பதில் சொல்ல முடியும். நீங்கள் கேட்குற ஒரு கேள்வி மற்ற எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கலாம். ஓகே, ஸோ ப்ளீஸ் பார்ட்டிசிபேட் லைக் தட். நோ மோர் கொஸ்டின்ஸ், கேன் வி க்ளோஸ் இட்? நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு ரெக்கார்டிங் அனுப்பி விடுறேன் சார். ஓகே, சொல்லுங்கப்பா. இப்ப நம்ம அச்சீவ் பண்றோம்ன்றோம்ல சார், ஒரு ப்ராடக்ட், ஒரு கோல், அத ஒரு பர்டிகுலர் டைமுக்குள்ள தானே சார் அச்சீவ் பண்ண முடியும். நம்ம டைமிங் அச்சீவ் பண்ணலாம். பர்டிகுலர் டைம்ல பண்ணாதான் அதுக்கு பேர் அச்சீவ்மெண்ட். என்ன டைம் டார்கெட் பண்ணுவோம் அதுக்குள்ள பண்ணாதான் அதுக்கு பேர் அச்சீவ்மெண்ட் இல்லையா? ஓகே சார், இப்ப நம்ம ஒரு ப்ராடக்ட் ஷிஃப்ட் ஓட்டுறோம் சார், ஒரு மிஷின் கூட ரன் பண்றோம், இயர்லி ஒரு 12 hours ரன் பண்றோம். 12 hours ஒரு 1.5 tons ப்ராடக்ட் ரன் பண்றோம் சார். சப்போஸ் ப்ராடக்ட் மிஷின் ஃபெயிலியர், எனி ஒன் ஆஃப் மிஷின் ஃபீல்டு ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அப்ப குறையும்ல சார், அப்ப என்ன பண்றது? ஒவ்வொரு ஒரு கம்பெனில ஒரு 10-15 ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகே, ப்ரொடக்ஷன் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, மெயின்டெனன்ஸ் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகே, மிஷின் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா அது மெயின்டெனன்ஸ் ஃபங்க்ஷனோட ஃபெயிலியர். அவங்க வந்து சரியா மெயின்டைன் பண்ணலன்னு அர்த்தம். கரெக்டா? ஸோ அது மெயின்டெனன்ஸோட அச்சீவ்மெண்ட்டை ப்ராப்ளம் கிரியேட் பண்ணாது. மெயின்டெனன்ஸுக்கு வந்து டார்கெட் கொடுத்துருப்பாங்க, அந்த டார்கெட்ல ப்ராப்ளம் வரும். ப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் நான் எனக்கு வந்து மெஷின் சரியான நேரத்தில் கொடுக்கல, இந்த மெஷின் பிரேக் டவுன் ஆயிடுச்சு, அதனால அச்சீவ் பண்ண முடியலன்னு சொல்லிடலாம். ஓகே,
ஆனா இந்த மெயின்டெனன்ஸை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் இருக்கு. நீங்க உங்கள்ட்ட என்ன சைக்கிள் வச்சிருக்கீங்களா, 2 வீலர் வச்சிருக்கீங்களா, என்ன வச்சிருக்கீங்க நீங்க? 2 வீலர் இருக்கு, சைக்கிள் இருக்கு சார் 2மே. 2 வீலர் இருக்கு இல்லையா? இப்ப ஆமா. மெயின்டெனன்ஸை பொறுத்த வரைக்கும் கிளிட்டாரியோ அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அது இங்க பின்னாடி கம்பெனிகளுக்கு போனா புரியும். இப்ப கிளிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன், சிஎல்ஐடி கிளிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கிளீன், லூப்ரிகேட், இன்ஸ்பெக்ட் அண்ட் டைட்டன். ஓகே, இந்த 4 வந்து யார் மெஷின் வச்சிருக்காங்களோ அவங்க பண்ண வேண்டிய வேலை. இப்ப நீங்க உங்க பைக்கை கிளீன் பண்றதுக்கு சர்வீஸ் ஸ்டேஷன் கொண்டு போறீங்களா, நீங்க கிளீன் பண்றீங்களா? சர்வீஸ் ஸ்டேஷன் கொடுப்போம் சார். டெய்லி சர்வீஸ் ஸ்டேஷன் கொண்டு போய் தான் கிளீன் பண்றீங்களா? இல்ல சார், இயர்லி இல்ல மந்த்லி இந்த மாதிரி சர்வீஸ். துடைக்கிற வேலை யார் பாக்குறா? நீங்க தான் பாக்குறீங்களா இல்ல சர்வீஸ் ஸ்டேஷன் கொண்டு போறீங்களான்னு கேக்குறேன். இல்ல நம்ம தான் சார், நாங்க தான் சார் பார்க்கணும். வண்டி ஓனர் தான் பாக்குறாரு இல்லையா? சோ அதுல ஆயில் ஆமா. ஊத்தணும்னா யார் ஊத்துறா? இன்ஜின் ஆயிலா சார்? ஆ, இன்ஜின் பெட்ரோலோட ஆயில் சேர்த்து வந்து ஆயில் வாங்கி மெக்கானிக். ஊத்துறீங்க. ஆ? ஆமா சார். ஆமா சார். அது நம்ம தான் பண்றோம் இல்லையா? ஆமா சார். சோ அதுல இருக்கிற மீட்டர் எல்லாம் கரெக்டா இருக்கா, இண்டிகேட்டர் லைட் எரியுதா இல்லையான்றத யார் செக் பண்றா? நீங்க தானே பாக்குறீங்க. எஸ் சார். வண்டியில வந்து டயர்ல வந்து வீல்ல வந்து காத்து இருக்கா இல்லையான்னு யார் செக் பண்றா? நீங்க தான் செக் பண்றீங்க இல்லையா? நாங்க தான் செக் பண்ணுவோம். அதே மாதிரி இப்போ வீல்ல இருக்கிற போல்ட் லூஸா இருக்கு இல்ல ஹேண்டில் பார்ல அந்த கவர் லூஸா இருக்குன்னா அதை யார் டைட் பண்றா? நீங்க தான் பண்றீங்க இல்லையா? ஆமா சார். ஸோ இந்த கிளிட் அப்படின்றது வந்து அந்த அந்த மெஷினோட ஓனர் பண்ண வேண்டியது. ஓகே, அதுக்கப்புறம் ஆர்ஓ, ஏஆர்ஐஓ, அட்ஜஸ்ட், ரீப்ளேஸ், இம்ப்ரூவ் ஆர் ஓவரால். ஓகே, இது பண்றதுக்கு தான் டெக்னீஷியன் வேணும். ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் வேணும். ஓகே, ஏதாவது ரீப்ளேஸ் பண்ணணும், ஏதாவது கலெக்டர் மாட்டணும்னா அதுக்கு டெக்னிக்கல் ஆள் வேணும். ஏதாவது ஒன்று இம்ப்ரூவ் பண்ணணும், இருக்கிறத வந்து இப்போ ஸ்பீடு கூட்டணும், இந்த மைலேஜ் கூட்டணும் அப்படின்னா அதுக்கு டெக்னிக்கல் ஆள் வேணும், இல்லை ஓவராலிங் பண்றதுக்கு ஆள் வேணும். கரெக்டா? ஓகே. ஸோ ஒரு ப்ரொடக்ஷன் ஆள் வந்து அந்த மெஷினை அவன லெவல்ல சரியா மெயின்டைன் பண்ணனா பிரேக் டவுன் வராது. ஓகே, பிரேக் டவுன் வர்றதுக்கு முன்னாடி மெயின்டெனன்ஸ் ஆளை கூப்பிட்டு வேலை வாங்கி அதை சரி பண்ணிருக்கோம். அந்த அளவுக்கு வந்து அவனோட மெஷினுக்கு ஓனர்ஷிப் எடுத்துக்கணும். ஓகே, இன்னொரு வந்து மெக்கானிக்கல் டிசைன் ஃபீல்டு பத்தி சொல்லுங்க அப்படின்னு விக்னேஷ் கேட்டிருக்கிறாரு. ஸோ டிசைன் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இன்னும் நிறைய ஸ்கோப் இருக்குங்கப்பா. டிசைனுக்கு வந்து சரியான ஆட்கள் இல்லை இன்னும். ஓகே, இன்னும் நிறைய கம்பெனிகளில் வந்து சரியான டிசைன் ஆட்கள் இல்லை. அப்படி அந்த ஃபீல்டு உங்களுக்கு போகணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா இப்போ இருந்தே ஆட்டோகேட் மாதிரி ஏதாவது நல்ல நல்ல ப்ரோக்ராம் கற்றுக்கங்க. நிறைய டிசைன் ப்ராக்டிஸ் பண்ண பாருங்க. நெட்ல இருந்து நிறைய டவுன்லோட் பண்ணி எப்படி டிசைன் பண்றாங்கன்னு ஸ்டடி பண்ணுங்க. டிசைன் ஃபீல்ட்ல நல்ல ஸ்கோப் இருக்கு மெக்கானிக்கல்ல. ஓகே, க்ளோஸ் பண்ணிடலாமா இன்னைக்கு? வேற எதுவும் கேள்வி இல்லைன்னா சரி, இந்த ரெக்கார்டிங் நான் சாருக்கு ஷேர் பண்றேன். சொல்லுங்க சார், சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்க பிரவீன், எது கேள்வி கேட்கணுமா? இல்ல சார், ஒன்றும் இல்லை சார். ஸோ நான் இந்த ரெக்கார்டிங் அனுப்புறேன், கட்டாயம் பாருங்க. நான் அடுத்த செஷன்ல இன்னைக்கு என்ன கிளாஸ் எடுத்தோமோ அதை பத்தி கேள்வி கேட்பேன். அந்த ஒரு 10 பேரா சரியா பதில் சொல்லணும், இல்லைன்னா அப்புறம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஓகே, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். ஓகே.